குட் மார்னிங் டு ஆல். மேம் கேக்குதுங்களா? சார். Yes, sir. Good morning, sir. Take it, sir. ஸ்கிரீன் கிளியரா தெரியுதுங்களா? There is, sir. ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ. ஓகே மேம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தோம். நம்ம வந்து அது ஃபிஃப்த் யூனிட் மேக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா பேசிக்ஸுமே பார்த்துட்டோம். சரிங்களா? இது வரல ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் வந்து கேட்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரெகுலராக படிங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, அப்போ நம்ம சரி பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த ஃபிஃப்த் யூனிட் தான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சில விஷயங்கள் பேசிக்ஸ் வந்து சொல்லி கொடுத்துடலாம். அதை வச்சு நீங்கள் வந்து டேட்டா இன்டர்பிரேஷன் போட்டலாம்னு சொன்னேன் நான். சரிங்களா? ஸோ அந்த டேட்டா இன்டர்பிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நமக்கு எதுவுமே ஞாபகம் வச்சுக்கலாம் அவசியம் இல்லை. டேட்டா கொடுத்துருவாங்க. அந்த டேட்டா வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டடி பண்ணிவிட்டு கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கு ஏற்றபடி நம்ம வந்து ஆன்சர் பண்ணால் போதும். சரிங்களா? இவ்வளோதான் நம்ம வந்து இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ வந்து நீ டேட்டா அனலிட்டிஷன் பற்றி பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஃபைன். பாருங்க, இந்த இந்த இன்னைக்கு மோஸ்ட்லி வந்து பேசிக்ஸ் ப்ளஸ் ஒரு செட் ஆஃப் சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறது பிளான் பண்ணியிருக்கோம். இதை பற்றினோட ஒரு அவுட்லைன் தெரியணும் அப்படின்றதுக்காக அவங்க சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதனால நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு பேசிக்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? இந்த பேசிக்ஸ்லாம் நீங்கள் ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம், அதாவது மக்கப் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. சரிங்களா? பட் என்ன ஒவ்வொன்றும் அதனுடைய பேசிக்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுட்டா போதும். ஏன்னா சம்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, முழுக்க முழுக்க டேபிள் தான் அதிகமாக கொடுக்குறாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருந்தால் கூட இப்போ என்டிஏ கண்ட்ரோலுக்கு போன பிறகு டேட்டா இன்டர்பிரேஷனில் ஒன்லி வந்து டேபிள்ஸ் வச்சு தான் உங்களை வந்து சம் சால்வ் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? மற்றபடி வந்து என்ன சொல்கிறது, நம்ம இது பை சார்ட்டாக இருக்கட்டும், பார் கிராஃபாக இருக்கட்டும், இல்லை லைன் கிராஃபு, இதெல்லாம் முன்னாடி கேட்டிருக்காங்க. பிஃபோர் என்டிஏக்கு வரதுக்கு முன்னாடி யூஜிசி நெட்டு கண்ட்ரோலில் இருக்கிறப்போ யூனிவர்சிட்டிஸ் எப்போ நடத்துச்சோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து அப்படி இல்லை. ரைட்டுங்களா? அதனால இது வந்து என்ன அப்படின்ற மாதிரி சும்மா ஜஸ்ட் ஒரு கோத்ரூ மட்டும் பண்ணிப்போம். மற்றபடி இதை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்டுங்களா? அதை மட்டும் இது பண்ணிக்கங்க. சம்ஸு சால்வ் பண்ணும்பொழுது அது எப்படி சால்வ் பண்ணுன்ற மாதிரி நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச டேட்டா அப்டேஷன் இந்த வாரத்தில் 3 கிளாஸ் தான். அந்த 3 கிளாஸ் டேட்டா அப்டேஷன் முடிச்சிடும். சரிங்களா? ஏன்னா அது வந்து அதுக்கு மேலே அது கொண்டு போகிறதுக்கு உண்டான அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பேசிக்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஓகே, ஃபைன். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், டேட்டா அப்டேஷன் படிக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வாட் இஸ் டேட்டா? டேட்டானா ஃபஸ்ட்டு என்ன? ஓகேங்களா? இப்போ டேட்டானா என்ன அப்படின்னா பாருங்கள், டேட்டா இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப், ஓகேங்களா, ரா அன்ப்ராசஸ்டு ஃபேக்ட், அப்சர்வேஷன் ஆர் மெஷர்மெண்ட்ஸ் that represent characteristic of objects, events or phenomena. ஓகேங்களா? அதாவது அது வந்து நிறைய கலெக்ஷன் ஆஃப் ரா டேட்டா தான். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை ஈவெண்ட்டோ பற்றி என்னது நம்ம தகவல்களை திரட்டுறோம் இல்லைங்களா? இப்போ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பென் இருக்குது. இப்போ அந்த பெண்ணை பற்றினுடைய சில டேட்டாஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் வந்து டேட்டா. சரிங்களா? மற்றபடி ஒன்றும் கிடையாது. இட் கேன் பி மெனி ஃபார்ம். அந்த டேட்டா எப்படிலாம் இருக்கலாம்? நம்பர்ஸாக இருக்கலாம், டெக்ஸ்டாக இருக்கலாம், இமேஜஸாக இருக்கலாம், சவுண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது சிம்பிள்ஸாக இருக்கலாம். இது நமக்கு தெரிஞ்சது தானே. அப்போ நீங்கள் யூடியூப்பாக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து ஆன்லைனில் நிறைய டேட்டாஸ் வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறோம். ரைட்டுங்களா? அப்போ அது எல்லாமே டேட்டா தானே. இன் டெர்ம்ஸ் ஆஃப் டெக்ஸ்டாக இருக்கும், இல்லை இமேஜாக இருக்கலாம், இல்லை வந்து வீடியோவாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், வாட் எவர் மேபி. கரெக்டுங்களா? அது என்ன பர்பஸுக்காக அப்படின்னா அனாலிசிஸ், ஓகேங்களா, ரீசனிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங். இந்த 3 பர்பஸுக்காக தான் நம்ம டேட்டா யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. ரைட்டுங்களா? அதை டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணி நம்ம ஏதோ டிசிஷன் எடுக்கிறோம், ரீசன் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா? இவ்வளோ தான், வேற ஒன்றும் இல்லை. வாட் இஸ் டேட்டானா ஒரு ஈவெண்ட்டை பற்றியோ இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் பற்றியோ இல்லை ஒரு ஃபெனாமினை பற்றியோ இருக்கிற நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை. அது அடுத்து பாருங்க, கீ கேரக்டர் ஆஃப் டேட்டா. கீ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டேட்டா அப்படின்னா அப்போ அந்த டேட்டா வந்து அதனுடைய அதுக்குன்னு ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்குல்ல. ஒரு ஆப்ஜெக்ட்னா அது ஒரு கேரக்டர் இருக்கும். அது மாதிரி இதுக்கு வந்து டேட்டாவுக்கு சில கேரக்டர்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ரா அப்படின்னு இருக்கா. ரா டேட்டா. ரா டேட்டா என்னது? இப்போ வந்து அன்ஆர்கனைஸ்டு அண்டு அன்இன்டர்பிரிட்டட்.
அப்போ இந்த ரேண்டமான வேல்யூ சொல்லுவாங்க, ரேண்டமாக ஒன்று எட்ரா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது ரா டேட்டா. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ 25 டிகிரி சென்டிகிரேட், இப்போ எஸ்ஆர் நோ, இப்போ வந்து கஸ்டமர் ஐடி, இதெல்லாம் வந்து ரா டேட்டா. இது வச்சு நீங்கள் எதுவுமே இன்டர்பிரேட் பண்ணவே முடியாது. சும்மா ஜஸ்ட் ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? அதே பாருங்க, ரெண்டாவது கான்டெக்ஸ்ட் டிபெண்டன்ட் அப்படின்னா ஒரு சுச்சுவேஷனை வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், கெயின்ஸ் மீனிங் when analyzed in a specific context. என்ன பண்றாங்க? 25 டிகிரி சென்டிகிரேட் becomes meaningful when labeled as room temperature. அதாவது இங்க பாருங்க, ரா டேட்டால வரும்போது அதை 25 டிகிரி சென்டிகிரேட் கொடுத்துருக்காங்க. அப்போ there is no meaning at all, ஏதோ ஒரு டேட்டா. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் 25 டிகிரி சென்டிகிரேட் இருக்கு அப்படின்னா இட் இஸ் ஏ மீனிங்ஃபுல். ஒரு சுச்சுவேஷன் பேஸ் சொல்றாங்க. சரிங்களா? அப்போ கான்டெக்ட் டிபெண்டா அது ஒரு கேரக்டர்ஸா இருக்கலாம். இன்னொன்று வந்து அப்ஜெக்டிவ் ஆர் சப்ஜெக்டிவ். ஓகேங்களா? இது வந்து ஃபேக்சுவலாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் பேஸ்டாக இருக்கலாம். அப்போ ஒரு டேட்டா எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா, ஒரு ரேண்டமாக ஒரு ஆர்கனைஸ் பண்ணாத ஒரு டேட்டாவாக இருக்கலாம், இல்லை ஒரு சுச்சுவேஷன் பேஸ்டாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ் பேஸ்டாக இருக்கலாம். இது வந்து கீ கேரக்டர்ஸ் ஆஃப் டேட்டான்னு சொல்கிறாங்க. சரிங்களா? வேற ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. இது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணலாம் வேண்டாம். ஜஸ்ட் என்னென்ன அப்படி கோ த்ரூ பண்ணலாம் ஒரு மேட்டரில். அடுத்தது இது சோர்சஸ் ஆஃப் டேட்டா. சரி, இப்போ நான் சொல்லிட்டோம் டேட்டானா இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டோம். அப்போ அந்த டேட்டா வந்து நம்ம எப்படி கிடைக்குது? வாட் ஆர் த சோர்சஸ்? ஓகேங்களா? இல்லை ஒரு டூ டைப் சொல்லுவாங்க. ஒன்று பிரைமரி டேட்டா, இன்னொன்று செகண்டரி டேட்டா. த நேம் இட் செல்ஃப் சேஸ் சம்திங், ரைட்? பிரைமரி அப்படின்னா ஒரிஜினல், செகண்டரினா அந்த ஒரிஜினல் வேல்யூ வந்து டெரைவ் பண்ணுறது. ரைட்டுங்களா? இவ்வளோதான் கான்டெக்ட். பாருங்க, டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க? கலெக்டட் ஃபர்ஸ்ட் ஹேண்டு ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அது முதல் முறையாக தகவல்களை நம்ம திரட்டுறது. எக்ஸாம்பிள் பாருங்க, சர்வேஸ் ஆர் கொஸ்டினரிஸ். எக்ஸாம்பிள் அது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபீட்பேக். நம்ம டைரெக்டாக கேட்போம்ல, இப்போ ஒரு பொருள் வாங்குறோம், அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரேட்டிங் கொடுங்க, உங்களுடைய உங்களுடைய என்ன சொல்கிறது, அதை பற்றி ஃபீட்பேக் கொடுங்கன்னு கேட்பேன் இல்லைங்களா? ஸோ டைரெக்டாக கேட்குறேன் இல்லை கஸ்டமர்கிட்ட. அப்போ பிரைமரி அவங்ககிட்ட இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ட்ரையல்ஸ். இப்போ லேபார்டரியில் போயிட்டு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ கெமிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கெமிக்கலை வந்து மிக்ஸ் பண்ணி என்ன கிடைக்குதெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் டைரெக்டாக நம்ம ஒரு ஆக்ஷனையோ இல்லை வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணி அதன் மூலிமா டைரெக்டாக கெட் பண்ணுறது பிரைமரி டேட்டா. ஓகேங்களா? செகண்டரின்னு என்னது பாருங்க, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டேட்டா. அப்போ என்னன்னா ஆல்ரெடி அந்த டேட்டா இருக்கும், அந்த டேட்டா வந்து ஓகேங்களா ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறது, வேற ஒன்றும் இல்லை. அதை சொல்லிட்டு இல்லை டெரைவேட் டேட்டா. எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ கவர்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் சென்சஸ் டேட்டா, ஜிடிபி டேட்டா. இப்போ இந்த கவர்மெண்டுடைய சென்சஸ் டேட்டா வச்சுக்கிட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? அது பல விதங்களை யூஸ் பண்ணுவோம். ரைட்டுங்களா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க, 10 இயர்ஸ்க்கு ஒரு முறை எடுப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் எடுக்கல, 2011 டேட்டா தான் நமக்கு 10 இருக்கு. இப்போ டேட்டா எடுத்து என்ன பண்ணலாம்? இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து இப்போ நம்ம சென்னைன்னு ஒரு ரீஜன் இருக்குது அப்படின்னா அந்த பாப்புலேஷன் வச்சு என்ன பண்ணுவோம்? அது நம்ம வந்து பல பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ரைட்டுங்களா? ஸோ அது செகண்டரி டேட்டா. அதே மாதிரி பிற அகடமிக் ஜேர்னல்ஸ், இது எல்லாமே வந்து செகண்டரி டேட்டா. ஏன்னா ஜேர்னல்ஸ் வந்து யாரோ ஒருத்தவங்க நீங்கள் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி எழுதுவீங்க, அந்த ஜேர்னல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? சம்மோன் ஹாஸ் யூஸிங், ரைட்டா? அவங்களுடைய பர்பஸுக்கு, அவங்களுடைய ஒரு ப்ராஜெக்டுக்காக, அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்கு இந்த டேட்டாவிலிருந்து எடுத்து ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. லாஜிக் புரியுதுங்களா? அப்போது சோர்ஸ் ஆஃப் டேட்டா வந்து பிரைமரி டேட்டாவாக இருக்கலாம் அல்லது செகண்டரி டேட்டாவாக இருக்கலாம். இது தெரிஞ்சால் போதும். அடுத்து பாருங்க, டைப்ஸ் ஆஃப் டேட்டா. டைப்ஸ் ஆஃப் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து குவாலிட்டேட்டிவ். ஓகேங்களா? டேட்டா. அப்போ குவாலிட்டேட்டிவ் நேம் இட்ஸ் சம்திங், ரைட்? குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு, ரைட்டுங்களா? அதாவது குவாலிட்டின்றது அதனுடைய கேரக்டர்ஸ் சம்மந்தப்பட்டதுக்கு, ரைட்டுங்களா? பாருங்க, டெஸ்கிரிப்ஷன் என்ன? நான் நியூமெரிக்கல், டெஸ்கிரிப்டிவ், அது கேட்டகரிக்கல். அதாவது குவாலிட்டேட்டிவ்னா நம்பர் சம்மந்தமாக சொல்றது, குவாலிட்டேட்டிவ்னா கேரக்டர் சம்மந்தப்பட்டு சொல்றது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க, கலர்ஸ், சர்வே ரெஸ்பான்சஸ், இந்த லேபிள்ஸ், அதாவது மேல் ஃபீமேல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களுடைய குவாலிட்டியை சொல்றது. ரைட்டுங்களா? இல்லை சில சப்டைப்ஸ்லாம் இருக்கு, இது நாமினல் ஆர்டினல் சொல்றாங்க. ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஒன்று இஷ்யூஸ்ல. இது நோ இன்கரண்ட் ஆர்டர், இது ஆர்டர் கேட்டகரிஸ். குவாலிட்டேட்டிவ் அப்போ அதனால அது அது வேல்யூஸ் நம்ம வந்து நம்பராக அதை வந்து மென்ஷன் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அதுதான் குவாலிட்டேட்டிவ். அடுத்து குவான்டிட்டேட்டிவ் பாருங்க, உங்களுக்கு தான் தெரியுது வந்து நியூமெரிக்கல் டேட்டா. ரைட்டுங்களா? அப்போ பாருங்க, மெஷரபிள் நம்பர்ஸ். எக்ஸாம்பிள் சொல்றாங்க, இப்போ டெம்பரேச்சர் சொல்லுங்களா, இப்போ 25 டிகிரி சென்டிகிரேட்டு. கரெக்டுங்களா? ஹைட்டு இப்போ 165 சென்டிமீட்டர் ஹைட்டில் இருக்கிறாங்க. இப்போ சேல்ஸ் ரெவன்யூ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 crore வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. ராஜு புரியுதுங்களா? இது குவாலிட்டேட்டிவ்னா இட் ஹேஸ் சம் நம்பர்ஸ்.
அது தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? சப்டைப்ஸ்லாம் பாருங்க. டிஸ்கிரிட்டு, கண்டினியூஸ். கண்டினியூஸ்னா தெரியும். அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்கு. டிஸ்கிரிட்னா வந்து என்னது? கவுண்டபிள், அது ஃபைனட் நம்பர் சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வேல்யூஸ் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க. இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, அது ஃபைனட் வேல்யூ தானே, இது இன்ஃபைனட் கிடையாதுல்ல. கண்டினியூஸ்னா பாருங்க இன்ஃபைனட் வேல்யூன்னு சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. இது எக்ஸாம் வந்து வெயிட் ரைம். அப்போ டைப்ஸ் ஆஃப் டேட்டா ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று குவாலிட்டேட்டிவ், இன்னொன்று குவான்டிடேட்டிவ். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு சும்மா ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டா போதும். ஏதாவது சிலபஸில் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். இது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஃபைன். அடுத்து பாருங்க, ஒய் இஸ் டேட்டா இம்பார்ட்டன்ட். நம்ம இதுவரையும் பேசுறது வச்சு உங்களுக்கு வந்து தெரியும். நம்ம அந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயே பார்த்தோம். ஓகேங்களா? அந்த டேட்டா வந்து எதுக்கு தேவை? இப்போ டேட்டாவில் ஒன்றுமே பண்ண முடியாது, ரைட்டா? இப்போ நம்ம வந்து ஒரு செல்ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படுறோம், ரைட்டுங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமேசானில் போவோம், தேடுவோம், அதை ரிவ்யூஸ் படிப்போம், இல்லை வந்து ஒரு யூடியூப்பில் போவோம், அது யாராவது வீடியோ போட்டிருக்கான்னு பார்ப்போம், ரைட்டுங்களா? அது பார்த்துட்டு பேஸ்ட் ஆன் த டேட்டா, ஓகேங்களா, we are going to take a decision, ரைட்டுங்களா? நம்ம வந்து டேட்டா பொறுத்து நம்ம வந்து ஒரு டிசிஷன் வந்து மேக் பண்ணோம். வாங்கலாமா வாங்கக்கூடாதா அடுத்த மாதிரிலாம் யோசிப்போம் இல்லைங்களா? அவ்வளோதான். அப்போ டேட்டான்றது ரொம்ப ரொம்ப முக்கிய லைஃபுக்கு. இன்னைக்கு போன்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு டெக்னாலஜிக்கல் வேர்ல்டு, ரைட்டுங்களா? அப்படி இருக்கும்போது இன்றைக்கெல்லாம் டேட்டான்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு ஆஸ்பெக்ட். அதனால தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, டேட்டா இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு உண்டான முக்கியமான ஒரு சாப்டர் வச்சுருக்கிறாங்க. இது லேட்டஸ்ட் சிலபஸ் 2018 என்டிஏ கண்ட்ரோல் வந்த பிறகு அவங்க வந்து டெரைவ் பண்ண ஒரு சிலபஸ் இது, ரைட்டுங்களா? ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமான டேட்டா. இப்போ எதுவுமே இங்கே வந்து விஷயம் இல்லை. அதாவது நமக்கு வந்து பதம் அந்த சொல்லுவாங்கள்ல, படம் பார்த்து கதை சொல்லுதல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு ஒரு பிக்சர் இருக்குன்னா பிக்சர் டெஸ்கிரைப் பண்ணுறல, அந்த மாதிரி சில டேட்டா கொடுத்துறாங்க. டேட்டா சில என்ன சொல்கிறது, இன்புட்டை வந்து நம்ம சில இன்சைட்ஸ் வந்து டெரைவ் பண்ணணும். அவ்வளோதான். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட. இப்போ நீங்கள் எதை பார்த்தாலே அந்த ஒரு உங்களுக்கு ஹேபிட் வந்துருச்சுன்னா வச்சிங்களேன், நீங்கள் உங்களோட டிசிஷன் மேக்கிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மேத்தமெட்டிக்ஸ் வந்து அந்த எபிலிட்டியை கொடுக்கும். அந்த ஸ்கில்ஸ் வந்து நமக்குள்ள வந்து என்ன பண்ணும், உருவாக்கும். அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? ஃபைன். இப்போ பாருங்களேன், ஃபவுண்டேஷன் ஆஃப் நாலேஜ். அப்போ எதுக்கு இம்பார்ட்டன்ட்? ஃபவுண்டேஷன் ஆஃப் நாலேஜ், த நேம் இட்ஸ் சே சம்திங், ரைட்? ஃபவுண்டேஷன் ஆஃப் நாலேஜ், நாலேஜுக்கு உண்டான ஃபவுண்டேஷனே இதுதான் பில்ட் பண்ணுது, ரைட்டுங்களா? டேட்டா பிகம்ஸ் இன்ஃபர்மேஷன் when processed, நாலேஜ் when contextualized. அப்போ டேட்டான்றது நான் சொன்னல, ரா டேட்டாவாக இருக்கிறதுனா டேட்டா வந்து எப்போ இன்ஃபர்மேஷனாக மாறும், அது ப்ராசஸ் பண்ணும்போது இன்ஃபர்மேஷனாக மாறும். ஓகேவா? அப்போ இது ஃபவுண்டேஷன் ஃபார் நாலேஜ். இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம எதை பற்றியும் டேட்டா தெரியல. இப்போ என்டி எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா, இப்போ யூஜிசின்னா அப்போ யூஜிசி பற்றி சில இன்ஃபர்மேஷன் தெரியணும். அதோடைய எத்தனை 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 பேப்பர் இருக்குது, ஒவ்வொரு பேப்பரும் எவ்வளோ மார்க் கேட்குறாங்க, எத்தனை மணி நேரம் எக்ஸாம் இருக்கும், ஓகேங்களா, என்ன கட் ஆஃப் வரும், நம்ம ஒரு ஜேஆர்எஃப் வாங்குறது என்ன கட் ஆஃப் வரும், இல்லை ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் என்ன கட் ஆஃப் வரும், இது எவ்ரி திங்ஸ் டேட்டா, ரைட்? அவ்வளோதான், வேற இல்லை. அப்போ ஃபவுண்டேஷன் ஆஃப் நாலேஜ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம், ரைட்டா? அடுத்த டிசிஷன் மேக்கிங் ஆல்ரெடி சைஸ் சொல்லிட்டேன் நான், ஓகேங்களா? அப்போ வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் அந்த டேட்டா வச்சு தான் என்ன பண்ண ஒரு முடிவு எடுப்போம். நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, ஒரு செல்ஃபோன் வாங்குறதுனா கூட அது டேட்டாலாம் பார்த்துட்டு ஓகே நல்ல ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு, வீ கேன் கெட் ஃபோன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணுறோம்ல. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, இன்சைட்ஸ் எதில் பிஸ்னஸாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், ஹெல்த் கேராக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வாட் எவர் மேபி. ஸோ டிசிஷன் மேக்கிங்க்கு அந்த டேட்டா வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அடுத்து ப்ராப்ளம் சால்விங், ஓகேங்களா? ப்ராப்ளம் சால்விங்னா அப்போ அந்த டேட்டா வச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு டிசிஷன் வரலாம்ல. இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, டயக்னைசிங் டிசீசஸ் ஃப்ரம் த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். இப்போ இப்போ ஒரு பேஷண்ட் போகிறாங்க, அந்த பேஷண்ட் பற்றி அவங்க வந்து ஒரு டயக்னைஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு உண்டான என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்னு ஒரு டாக்டர் ஸ்டடி பண்ணுறாரு. ஸ்டடி பண்ண பிறகு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகளை இறங்குறாரு. ஓகேங்களா? இப்போ எவ்ரி திங் பேஸ்ட் ஆன் த டேட்டா. அப்போ ஏன் டேட்டா இம்பார்ட்டன்ட்டு? ஃபவுண்டேஷன் ஆஃப் நாலேஜ்னு சொல்கிறோம், டிசிஷன் மேக்கிங் யூஸ் ஆகுது, த ப்ராப்ளம் சால்விங்க்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட், ரைட்டுங்களா? சரி. அடுத்து பாருங்க, இப்போ வந்து டேட்டா லைஃப் சைக்கிள். அப்போ லைஃப் சைக்கிள்ன்றது நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங், நாட் ஓன்லி இன் அனிமல்ஸ் ஆர் பிளான்ஸ், ஓகேங்களா? ஃபார் டேட்டா ஆல்சோ இட் ஹேஸ் சம் லைஃப் சைக்கிள் இருக்கு. எங்கே தொடங்குது, எங்கே முடியுது, ரைட்டுங்களா? இதான், வேற ஒன்றும் இல்லை. இதை பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், கலெக்ஷன். ஒரு டேட்டான்றது நம்ம கலெக்ட் பண்ணுறோம், அதன் பிறகு என்ன பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்டோர் பண்ணி வச்சிங்களா, அதன் பிறகு என்ன பண்ணுவோம், அதை ப்ராசஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுவோம். அதுக்கடுத்து வந்து விசுவலைசேஷன் அல்லது கம்யூனிகேஷன் பண்ணுவோம். இந்த அஞ்சு அஞ்சு லைனில் போகும், ஓகேங்களா? இது ஸ்டெப்ஸ். கலெக்ஷன் என்னது பாருங்க, கேதரிங் ரா டேட்டா. எப்படி கேதர் பண்ணுவோம்? த்ரூ தி சர்வே இல்லை சென்சார்.
சென்சார்லாம் நம்ம நிறைய டேட்டாலாம் எடுப்போம். ஓகே, நீ சார் டேட்டா எது எதெல்லாம் வழிகள் இருக்கோ எல்லாமே சென்சார்னு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் காலேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ண போகிறீங்க, ரைட்டுங்களா? போகும்போது வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா? தட் இஸ் அ சென்சார், ரைட்? அது என்ன பண்ணுது? உங்களுக்கு டேட்டாவை கலெக்ட் பண்ணுது. நீங்கள் எல்லாமே தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து யோசிச்சோம்னா போதும். ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு வந்து எல்லாமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். ரைட்டுங்களா? வேற ஒன்றும் கிடையாது. சரி, ஸ்டோரேஜ் பாருங்க. அது எப்படி ஸ்டோர் பண்ணும்? ஆர்கனைசிங் இன் டேட்டா பேஸ் ஆர் கிளவுட் சிஸ்டம், ரைட்டுங்களா? இப்போ கிளவுட் சிஸ்டம் நம்ம வந்து எல்லாமே ஜிமெயில் வச்சுருப்போம். இப்போ ஜிமெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொடுக்குறாங்களே, ஒரு 25 GB பக்கம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வருது இல்லைங்களா? என்ன அது பேர்? என்ன சொல்லுவீங்க அது பேர்? ஞாபகம் இல்லையா? டெய்லி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. சரி, ஓகே. அது எதில் ஸ்டோர் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்களா? டக்குன்னு பேர் ஞாபகம் வரல. சரிங்களா? நான் வரதான் சொல்கிறேன் நான். அப்போ டேட்டா ஸ்டோரேஜ் பண்ணுவீங்களா? ஒரே நிமிஷம் இருங்க, அது என்னன்னு பார்த்துருவோம். யாராவது சொல்லுங்க பார்ப்போம். டிரைவ், ஓகேங்களா? அப்போ டிரைவில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களா? அது கிளவுட் சிஸ்டம் சொல்லலாம், ரைட்டுங்களா? நீ கம்ப்யூட்டரே வந்து சில கிளவுட் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. ஒன்றும் இல்லை, யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோ வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம், ரைட்டுங்களா? அதில் எங்கே போய் ஸ்டோர் ஆகுது? அது கிளவுட் சிஸ்டம் ஸ்டோர் ஆகுது. அந்த யூடியூப்காரங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரேஜ் சிஸ்டத்தை டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபைன். அடுத்து பாருங்க, ப்ராசஸிங். இப்போ டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டேன். அந்த டேட்டா ஸ்டோர் பண்ணது என்ன யூஸ்? நம்ம எதை யூஸ் பண்ணல. அப்போ பாருங்க, கிளீனிங், டிரான்ஸ்ஃபார்மிங், அனலைசிங். ஜஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணுற டேட்டா, அவ்வளோதான், அது போதும். இன்டர்பிரிட்டேஷனா அந்த டேட்டா நமக்கு என்ன இன்சைட்ஸ் கொடுக்குது, ஓகேங்களா? அவ்வளோதான் மேட்ரு. இப்போ அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிங் டேட்டா வயாத சார்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். இப்போ டேட்டாலாம் இருக்கு, அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் டேட்டா எடுக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் யூஜிசி நெட்டே படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏதாவது சப்ஜெக்ட் படிக்கும்போது நீங்கள் வந்து சில நோட்ஸ்லாம் எடுப்பீங்க. நோட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் எடுப்பீங்க. இப்போ நான் அது படிக்கும்போது எனக்கு புரியாது, ரைட்டுங்களா? அப்போ நீங்கள் அதே நோட்ஸ் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த நோட்ஸ் வந்து நீங்கள் வந்து சேல் பண்ண, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு புரியுற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவீங்க, ரைட்டுங்களா? ஸோ அதான் லாஜிக், வேற ஒன்றும் இல்லை. அப்போ என்னாரு, ஒரு டேட்டா லைஃப் சைக்கிள் என்ன பண்ணுறோம்? டேட்டா கலெக்ட் பண்ணுறோம், சம் இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணுறோம், அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட் அதை இன்டர்பிரேட் பண்ணுறோம், சில இன்புட் எடுத்துக்கிறோம், கடைசியாக அந்த எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்றதும் முக்கியம், வேற ஒன்று. ஓகேங்களா? இந்த டேட்டா லைஃப் சைக்கிளில் நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த விசுவலைசேஷன் கொடுத்துருவாங்க, ரைட்டுங்களா? அந்த விசுவலைசேஷன் அந்த ஷார்ட்டாக இருக்கலாம், ஓகேங்களா? இல்லை டேபிளாக இருக்கலாம், இல்லைங்களா? இல்லைன்னா வந்து பார் கிராஃபாக இருக்கும், இல்லை பை சார்ட்டாக இருக்கும். இதுல இருந்து பார்த்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அதுல இருந்து டேட்டா இன்டர்பிரேட் பண்ண போறோம், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஃபைன். வேற பாருங்க. இப்போ நம்ம இதுல வந்து என்னென்ன இப்போ கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? பாருங்க, ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதும்போது பார்த்துருப்பீங்க நிறையா. ஃபர்ஸ்ட் பார் சார்ட்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இது பார் சார்ட். இப்போ வந்து இப்போ வெரைட்டியான சில ப்ரெசன்டேஷன், என்ன சொல்றது, ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை டிவைஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே, அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூனிக் பர்பஸ் இருக்கும். இப்போ பார் சார்ட் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கம்பேரிங் டிஸ்கிரீட் கேட்டகரிஸ். டிஸ்கிரீட்னா ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும், ரெண்டுக்கு மூணு ஒன்றுக்கு சம்மந்தம் இருக்காது. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து கம்பேர் பண்ணனா we can யூஸ் தி பார் சார்ட், ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணிருக்கிறேன், ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ்னு போட்டிருக்கோம். இப்போ வந்து இது அப்போ இந்த பர்டிகுலர் சார்ட்டு எதை பற்றி பேசுதுன்னா ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசுது, சரிங்களா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் இதை படிச்சிருப்பீங்களா ஸ்கூலில்? இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ், இது ஒய், சரிங்களா? இது ஜஸ்ட் எப்பவுமே படிக்கும்போது ரீட் பண்ண பழகணும், ஓகேங்களா? பாருங்களேன், இப்போ டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு. என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்கு? கிரிக்கெட் இருக்கு, ஃபுட்பால் இருக்கு, ஹாக்கி இருக்கு, பாக்ஸிங் இருக்கு, ரைட்டுங்களா? ஒய் ஆக்சிஸ் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த நம்பர் ஆஃப் பீப்புள் லைக். இந்த ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸும் எத்தனை பீப்புள் வந்து லைக் பண்றாங்க, ஓகேங்களா? அப்ப பாருங்க, அப்ப இது வந்து எது அதில் ப்ரெசென்ட் பண்ண முடியும்னா இது மாதிரி வந்து பார் கிராஃப்லாம் ப்ரெசென்ட் பண்ணலாம், சரிங்களா? இப்போ பாருங்க, கிரிக்கெட் எத்தனை பேர் லைக் பண்றாங்க? 10 மெம்பர்ஸ், 10 பீப்புள், ஓகேங்களா? அதே ஃபுட்பாலை 8 பீப்புள், ஹாக்கியை 9 பீப்புள், பாக்ஸிங்கை 6 பீப்புள். இவ்வளவுதான் இந்த 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 டேட்டாவை இந்த பர்டிகுலர் பார் சார்ட்டில் நம்ம இன்டர்பிரட் பண்ண வேண்டிய விஷயம் இவ்வளவுதான். அப்போ படம் பார்த்து கதை சொல்லுதுன்னு சொன்னேன்ல, இப்போ இதை பார்க்கணும். இது எதை பற்றி பேசுது? ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசுது. ஓகே, என்னென்ன ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசுது? கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, ஹாக்கி, பாக்ஸிங். சரி, இதை வச்சு என்ன சொல்லுது? இந்த எத்தனை பீப்புள் இந்த ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸையும்
விரும்புறாங்க, லைக் பண்றாங்க. அவ்வளவுதான் டேட்டா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நான் இதுல இருந்து நம்ம வந்து கேள்விகள் நம்மளா டெரைவ் பண்ணலாம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன். என்ன கேள்வி கேட்கறேன்? ஓகேங்களா? எந்த ஸ்போர்ட்ஸ் வந்து மக்கள் அதிகமா விரும்புறாங்க அப்படின்னு கேட்டா என்ன ஆன்சர் இருக்கும்? சொல்லுங்க பாப்போம் யாராவது. cricket, sir. கிரிக்கெட். இப்ப அது கிரிக்கெட்ன்றது பாக்குறீங்க. இப்போ கிரிக்கெட் வந்து 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. மேக்ஸிமம் அது இவ்வளவுதான் கான்டெக்ட். ஓகேங்களா? இப்போ ஒரு கேள்வி கேட்கறாங்க. என்ன கேள்வி கேட்கறாங்க? அப்போ வந்து ஹாக்கியும் ஃபுட்பாலையும் பார்க்கறாங்க. இப்போ ஃபுட்பாலை விட ஹாக்கி விரும்புகிற மக்கள் எத்தனை பேர் அதிகமா இருக்கான்னு கேட்கறாங்க. அப்ப என்ன ஆன்சர் சொல்லலாம்? ஃபுட்பாலை விரும்புறதை விட ஹாக்கி ஒரு அதிகம். sir, சொல்லுங்கம்மா. please. என்னமே என்னமோ ஒருத்தர் ஜாஸ்தியா இருக்காங்க. ஒருத்தர். வெரி குட் மேம். அப்ப நான் என்ன கேட்டிருங்க? அதிகமா விரும்புறவன்னு கேட்டிருங்க. அப்போ 8ல அது 9 மைனஸ் 8 1. அப்ப இவங்களோட ஒரு ஆள் அதிகமா விரும்புறாங்க. இவ்வளவுதான் கான்டெக்ட். அப்போ இந்த படம் பார்த்து கதையை சொல்லுதல் தான். டேட்டா அனலிசிஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நீங்க எதையுமே நாம வச்சுக்க அவசியமே இல்லை. அவங்களே டேட்டா கொடுத்துருவாங்க. அவங்களே கேள்வி கேட்பாங்க. அதை இன்டர்பிரேட் பண்ண தெரிஞ்சா போதும். ஸோ அதனால தான் நான் ரொம்ப ஈஸின்னு சொன்னேன் இது. ஓகேங்களா? ஃபைன். மகிழ்ச்சி மேம். நெக்ஸ்ட். இது வந்து பை சார்ட் மேம். இது வந்து ரொம்ப இது வந்து எப்படி தெரியுங்களா? இது வந்து 100% ஒன்றும் இல்லை. அதாவது பை சார்ட்ன்றது இந்த ஃபிகர் பார்த்தாங்களே தெரியும். ஓகேங்களா? இது என்னது? ஒரு சர்க்கிள் சொல்லலாமா? இட் மேக்ஸ் எ சர்க்கிள். ரைட்டுங்களா? இப்போ சர்க்கிளை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சர்க்கிள்னாவே உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். இது வந்து எத்தனை டிகிரி? நான் ஆல்ரெடி பேசுறீங்க. எத்தனை டிகிரி சொல்லுங்க பாப்போம் சர்க்கிள். ஒரு சர்க்கிள் வந்து எத்தனை டிகிரி மேக் பண்ணும் சொல்லுங்க யாராவது. ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஜாமெட்ரியில். degree, சொல்லுங்க மேம். 360. வெரி மேம். அப்போ ஒரு ஒரு சர்க்கிள்ன்றது இட் மேக் இட் 360 டிகிரி. ஓகேங்களா? ஓகே. அப்போ 360 டிகிரின்னு சொல்லலாம் டிகிரியில். அல்லது வந்து இது ஒரு சர்க்கிள் ஒரு கம்ப்ளீட் வேல்யூ தானே. அப்போ இது 100% சொல்லலாம்ல. ரெண்டு விதமாக இன்டர்பிரேட் பண்ணலாம். ஒரு சர்க்கிள் வந்து இட் மேக் இட் 360 டிகிரி. அப்புறம் we can consider the circle as a 100%. அப்போ ஒரு முழுமையான ஒரு வேல்யூன்னு தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? இவ்வளவுதான் கான்டெக்ட்ங்க. அப்போ இப்போ வந்து அப்போ எது எது எல்லாத்தையும் ஒரு 100%-ஆ நம்ம எடுத்துக்கிட்டு அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்றோம். ரைட்டுங்களா? ஸோ அதுதான் இந்த பை சார்ட் பத்தி பேசும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே. இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம ஜாபுக்கு போறோம். மந்த்லி வந்து இவ்வளோன்னு ஏர்ன் பண்றோம். சம் சம் வேல்யூஸ் ஏர்ன் பண்றோம் மணி. ஓகேங்களா? அந்த மணியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து இது பண்ணும் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு இவ்வளவு. ரைட்டுங்களா? என்டர்டைன்மெண்ட்டுக்கு இவ்வளவு. இதில் வந்து சேவிங்ஸ் இவ்வளோ பண்ணணும். இந்த மாதிரி நிறைய எடுப்போம்ல. அப்போ அங்கே உங்களுக்கு வந்த அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? இதுக்குன்னு பிரித்து வைக்கிறீங்க. ஓகேங்களா? அதை பற்றி பேசுறது தான் பை சார்ட். புரியுதுங்களா? பை சார்ட்டுடைய பர்பஸ் புரியுதுங்களா? இவ்வளோதான் கான்டெக்ட். வேற ஒன்றும் இல்லை. ப்ராக்டிகலாக சொல்லணும், சிம்பிளாக சொல்லணும். இப்போ பாருங்க, இப்போ இந்தியாவுடைய பட்ஜெட் இருக்கு. யூனியன் பட்ஜெட் 2025 2025 போட்டிருக்கு நானுங்க. ஓகேங்களா? இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ், என்னென்ன ஹெட்டில் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இது ஒட்டுமொத்த வருமானம் வருது கவர்மெண்ட்டுக்கு. அது எந்தெந்த வழிகளை எக்ஸ்பெண்டிச்சரா பண்றாங்க பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு இதுல இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்றது, இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஜிகே கூட, ஜிகே நாலேஜ் கூட கொடுக்கும். அதனால தான் 2025 எடுத்து போட்டேன். ஒன்றும் இல்லை பாருங்களேன். இதில் ஒரு சிம்பிளாக பாருங்க. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் 20% சொல்றாங்க. அப்போ கவர்மெண்ட் வந்து இயர்லி பேசிஸ் வந்து நிறைய அந்த பட்ஜெட் போடும்போது ஒவ்வொரு ஸ்கீம்ஸுக்கும் சில விஷயங்கள் ஒதுக்குறாங்க. ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸுக்கும், ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுக்கும். அதில் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மட்டும் 20% போகுதுன்னு போடுறாங்க. என்னது? அப்போ வர வருமானத்தில் ஒரு 100 ரூபாய் வருதுன்னா 20 ருபீஸ் எதுக்கு போகுதான்? நம்ம வாங்கின கடனை கட்டுறதுக்கு, கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். நாட் அது வந்து அதனுடைய நம்ம வந்து என்ன சொல்றது பிரின்சிபலை கூட கழிக்கல. இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு 20% போதும். அப்போ இந்தியாவுடைய எக்கானமி எந்த லெவலில் இருக்குன்னு we can என்ன சொல்ற இன்டர்பிரேட் ஃப்ரம் திஸ் டேட்டா. பாருங்க, ரொம்ப சிம்பிளா சொல்றாங்கல்ல. அப்போ கடன் கடன் வாங்கியிருக்கோம். அப்போ கடன் வச்சு இந்தியன் கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு 20% நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்ல வராங்க. அப்படியே சும்மா ஜஸ்ட் அப்படியே கோத்ரூ பண்ணுங்க. இங்க பாருங்க, டிஃபென்ஸுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 8% கொடுக்குறாங்க. டிஃபென்ஸுக்கு மட்டுமே என்னது 8% கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். ரைட்டுங்களா? அது மாதிரி இப்போ சில விஷயங்கள் வந்து நீங்கள் இதுல இருந்து என்ன சொல்லலாம், டேட்டா வந்து கேதர் பண்ணலாம். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கற்றுக்க முடியும்? நீங்கள் டேட்டா அப்டேஷன் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கின்னு
ஒரு சிலபஸை டெரிவ் பண்றாங்க அப்படின்னா அது சும்மா ஏனோதெல்லாம் கிடையாது. உங்களை டெஸ்ட் பண்றாங்கன்றது எதுக்கு டெஸ்ட் பண்றாங்க? யூ ஹாவ் டு என்ன சொல்றது, லேர்ன் தி ஸ்கில்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நாளைக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, நீங்க வந்து டேட்டா இன்டர்பிரட் பண்ணி நீங்க நாளைக்கு ஒரு ப்ரொஃபஸரா போறீங்க அப்படின்னா, ஓகேங்களா, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து அனலைஸ் பண்றது கூட யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸில் இந்த சப்ஜெக்டை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படம் பார்த்து கதை சொல்லுதல் தான். அந்த கதை சொல்கிற எபிலிட்டி வந்துருச்சுன்னா ஒன்றுமே கிடையாது இது. புரியுதுங்களா? அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட், இப்போ லைன் கிராஃப். லைன் கிராஃப் என்ன சொல்கிறாங்க, டிஸ்பிளேஸ் ட்ரெண்ட் ஓவர் டைம். ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தாலே தெரியுதுல்ல. இப்போ இப்போ என்னது, அப்போ வந்து இப்போ ஒன்றும் இல்லை, என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஆக்சஸில் கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஏபிசிடிஎஃப்னு கம்பெனிஸ் இருக்கு. இப்போ வந்து பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஏர்ன்டு. ஓகேங்களா, அவங்களுடைய பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஏ கம்பெனி வந்து இன்னும் எவ்வளோ பண்ணியிருக்கு இயர் 2001, இன்னொன்று இயர் 2000. அப்போ ஏன்ற கம்பெனி இப்போ இயர் 2000 என்ன வந்திருக்கு, 2001 என்ன வந்திருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு கம்பெனி பற்றி பார்க்குறாங்க. இப்போ பார்த்த உடனே இதில் வந்து என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ 2001 இந்த ஒட்டுமொத்த கம்பெனியுடைய அந்த டேட்டா அப்படி இருக்கு, 2000 என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி, இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, நம்ம அந்த கிரிக்கெட்லாம் பார்ப்பீங்களா? இப்போ கிரிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 2 டீம் ஆடும் மேட்ச். ஓகேங்களா, அப்படியே ஃபர்ஸ்ட் இங்கே 0 இங்கே ஆரம்பிப்பாங்க. 50 ஓவர்ஸ் ஆடுவாங்கல்ல, இல்லை 20 ஓவர்ஸ் வச்சு 20 வச்சுப்போம், ரொம்ப ஸ்பீடாக இது போனோம். போகும்போது ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் இப்படி போட்டிருப்பாங்க. இது இன்னொரு டீம் என்ன பண்ணோம், அதை துரத்து அதை வந்து என்ன பண்ணோம், அதை நோக்கி போயிட்டே இருக்கும். அதை அடிச்சுட்டே இருக்கும் பாருங்க. இப்படி பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஏய் இந்த இந்த டீம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இவங்க இப்படி ஸ்பீடாக போயிருக்காங்க பாருங்க, இவங்க ஸ்லோவாக கீழே இறங்கிட்டு போறாங்க, இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு. சப்போஸ் இங்க போறாங்க, யாரோ ஒருத்தவங்க இறங்கி அடின்னு அடிச்சிட்டாங்க, டக்குனு இங்க வந்து ரீச் ஆயிடுவாங்க. ஸோ ஜெயிச்சிடும் சொல்லலாம். புரியுதுங்களா இல்லையா? அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். நம்ம ப்ராக்டிகல் லைஃப்ல அப்ளை பண்ண பழகலாம். அப்போ லைன் கிராஃப் வந்து டைம் பேஸ்டு தானே. இப்போ 20 ஓவர்ஸ் ஆடுறாங்கன்னா அப்போ ஒவ்வொரு ஓவருக்கும் வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் தானே. அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பிளாட் பண்ணுறோம். இது ஒன்றும் இல்லை, இன்னும் சிம்பிளாக சொல்ல போனா, நம்ம கிராஃப் படிச்சிருப்பீங்களா, ஸ்கூல் 10th படிக்கும் போதெல்லாம் கிராஃப் போட்டிருப்பீங்களா? அந்த கிராஃப் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இப்படி பண்ணியிருப்பீங்களா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு போட்டு இந்த மாதிரிலாம் வரைஞ்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? ரைட்டா? இல்லைனா வந்து லைன்லாம் வரைஞ்சிருப்பீங்க. ஸோ இதுதான், அதான் லைன் சொல்கிறல, அது லைன் கிராஃப், வேற ஒன்றும் இல்லை. ஒரு ட்ரெண்டை வந்து நம்ம வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, டேபிள். ரொம்ப 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 முக்கியம். இப்போ என்டிஏக்கு இந்த எக்ஸாம் வந்து போன பிறகு, யூஜிசி நெட்டு என்டிஏ கண்ட்ரோலில் போன பிறகு அவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க, டேபிள் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த டேட்டாஸ்லாம், பார் சார்ட்டு, பை சார்ட்டு, லைன் கிராஃப்லாம் கொடுத்தாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, முழுக்க முழுக்க டேபிள் சார்ட் போயிட்டாங்க. காரணம் என்ன, அது எல்லாம் தான் சொல்கிறேன்ல. இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்கு ஒன்று எக்ஸாம் நடக்கும். உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? பேப்பர் ஒன்றுக்கு. இன்னைக்கு என்டிஏ கண்ட்ரோல் இருந்த பிறகு ஆன்லைன் டெஸ்ட் நடக்குது. ஓகேங்களா? ஒரே ஒரு ஒரு 6 மாசத்துலேயே பார்த்தீங்கன்னா எத்தனை டெஸ்ட் வச்சு முடிக்கிறாங்க, 20 டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்போ 20 டெஸ்ட் வைக்கிறவங்களுக்கு ஆன்லைன்ல ப்ராசஸ் பண்ணுறதால அவங்களுக்கு டேபிள் ரொம்ப ஈஸியாக இருக்காட்டுருக்கு. அதனால் டேட்டாபிள் என்ன பண்ணிடுறாங்க, டேபிள்லேயே ப்ரெசன்டேஷன் பண்ணிடுறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா மற்றதெல்லாம் பிக்சர் இல்லை, அதை பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் போல். அது என்ன பண்ணிடுறாங்க, டேபிளே கொடுத்துறாங்க. அப்போது டேபிளை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒட்டுமொத்த இதுவுமே நம்ம இங்கே தான் பார்க்க போகிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. டேபிள் தான் கேட்குறாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, ஃபைன். இப்போ டேபிள்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட். ஓகேங்களா, தட் ஆர்கனைஸ் டேட்டா இன்டு ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகேங்களா, இங்க பாருங்க, இது வந்து இது ரோ, இது வந்து ஆர்னா ரோ. ஓகேங்களா, இதெல்லாம் ரோ பாருங்க, 1 2 3 4 5 6. மொத்தம் இதில் எத்தனை ரோ இருக்கு, 6 ரோஸ் இருக்கு. காலம்னா இது. ஓகேங்களா, எத்தனை காலம் இருக்கு, 3 காலம் இருக்கு. ஓகேங்களா, ரோனா ஹரிஜாண்டலா கன்சிடர் பண்ணு, காலம்னா வெர்டிகலா கன்சிடர் பண்ணு. இது தெரிஞ்சா போதும், மற்றபடி ஒன்றும் இல்லை. ரோ காலம் ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சுக்க போதும். ஓகேங்களா, இவ்வளோதான் நீங்கள் வந்து இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக என்னது, நம்மளுடைய டாபிக் பேர் டேட்டா இன்டர்பிரேஷன் தானே. ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, இப்போயே உங்களுக்கு ஒரு ஒரு கன்க்ளூஷன் வந்துருக்கும். டேட்டா வந்து இன்டர்பிரேட் பண்ணுறோம், அதுக்கு பேர் தான் டேட்டா இன்டர்பிரேஷன், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா, பாருங்க. டேட்டா இன்டர்பிரேஷன் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸிங் ஆஃப் அனலைசிங் டேட்டா பிரசன்ட் இன் த வேரியஸ் ஃபார்ம். என்னது, டேபிளாக கொடுத்துருப்பாங்க, ரைட்டுங்களா, சார்ட்ஸாக இருக்கலாம், கிராஃபாக இருக்கலாம்,
அதன் மூலியம் என்ன பண்ணலாம், டிரா மீனிங்ஃபுல் கன்க்ளூஷன். ஓகேங்களா? அந்த டேட்டா வச்சு என்ன பண்ண, ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரணும், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இதுதான் பாருங்க, இட் ரிக்வயர்ஸ். ஒரு டேட்டாவை இன்டர்பிரேட் பண்ணணும்னா நம்ம என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது பாருங்க. மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் வேணும், லாஜிக்கல் திங்கிங் வேணும், குயிக் கால்குலேஷன் வேணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஒரு டேட்டா இன்டர்பிரேஷனை ரொம்ப பர்ஃபெக்டா சக்சஸ்ஃபுல்லா உங்களால் பண்ண முடியும். என்னென்னது? மேத்தமெட்டிக்கல் ரீசனிங், லாஜிக்கல் திங்கிங் அண்ட் குயிக் கால்குலேஷன். நான் என்ன சொன்னேன் இல்லைங்களா, நம்ம பார்த்த 5th யூனிட் முழுக்க முழுக்க என்னது, மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் தான் பார்த்தோம். இப்போ புரியுதுங்களா ஏன் நம்ம அதுக்கு அவளை ஸ்ட்ரெயின் பண்ண ஸ்ட்ரெஸ் கொடுத்தோன்னு? அது உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ்லாம் தெரிஞ்சதுன்னா இது ஒன்றுமே கிடையாது. ரைட்டுங்களா? ஓகே. டேட்டா அப்டேஷன் என்னவா இருக்கும், அதே தான் 3 தான். இப்போ டேபிளில் கொடுத்துருப்பாங்க, பார் கிராஃபாக இருக்கும், பை கிராஃபாக இருக்கும், லைன் கிராஃபாக இருக்கும். இவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்க, டேட்டா கவர்னன்ஸ். டேட்டா இன்டர்பிரேஷனா அந்த டேட்டாவை வந்து ஒரு இன்சைட்ஸை நீங்கள் வந்து பண்ணுறது டேட்டா இன்டர்பிரேஷனு. கவர்னன்ஸ்னா டேட்டா வந்து எப்படி நம்ம கவர்ன் பண்ணுறது. கவர்னா அது எப்படி ஸ்டோர் பண்ணுறது, எப்படி செக்யூர் பண்ணுறது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுதான் டேட்டா கவர்னன்ஸ். கவர்னன்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? பாருங்க, டேட்டா கவர்னன்ஸ் இஸ் அ ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் பாலிசிஸ், ப்ராசஸ், ரூல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்டு தட் என்ஷூர் டேட்டா செக்யூராக இருக்கணும், அக்யூரேட்டாக இருக்கணும், இல்லை யூஸபிளாக இருக்கணும், எத்திக்கலி மேனேஜராக இருக்கணும். ரைட்டுங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம யூடியூப் இருக்கு. நீங்கள் யூடியூப்ல வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டயோ யார்கிட்டயோ வந்து நீங்கள் வந்து நான் ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க. அப்போ அந்த மெசேஜின் போது உங்களுடைய பர்சனலான ஒரு டேட்டா வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்துறீங்களா, இவருடைய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெசேஜ் வந்து என்கிரிப்டட்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நோட் பண்ணி பாருங்க, என்கிரிப்டட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம வந்து கம்ப்யூட்டர்லையுமே படிப்போம். ஓகேங்களா? என்கிரிப்டட் டேட்டா. அப்போ என்கிரிப்டட் டேட்டா என்ன அர்த்தம், நீங்க நீங்க அனுப்புறத வந்து இன்டர்வென்ட் பண்ணி யாருமே என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. நீங்க யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அது டேட்டா கவர்னன்ஸ்ல அதெல்லாம் ஒரு டைப். இப்போ நம்ம இப்போ முக்கியமான இப்ப ஆதார் கார்டுலாம் இருக்கு இல்லையா? இப்போ ஆதார் கார்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், கவர்மெண்ட் வந்து ரொம்ப யூஸ் கரெக்டாக அதை யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஆதார் கார்டு எங்கே ஃபீட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து இது வரும் தெரியுங்களா, ஓடிபி வரும்ல. ஏன் ஓடிபி வருது? சம்ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அது மிஸ்யூஸ் பண்ணுறக்கூடாதுன்றதால ஓடிபி வருது. ஏன்னா ஓடிபின்றது உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய ஃபோனு, ஆல்வேஸ் கீப் இட் யுவர் ஹேண்டு. ஓகேங்களா? அப்புறம் ஓடிபி வந்துச்சுன்னா நீங்கள் அது கொடுத்தா தான் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் டேட்டா கவர்னன்ஸில் வந்துடும், வேற ஒன்றும் இல்லை. ரைட்டுங்களா? இட் பிரிட்ஜஸ் த கேப் எது பிட்வீன் த டேட்டா அஸ் ஸ்ட்ராட்டஜிக் அசட் அண்ட் ரெகுலேட்டரி அண்ட் ஆப்ரேஷன் ரெக்யர்மெண்ட்ஸ். ரைட்டுங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜிக் டேட்டா அசட் அது ஒரு முக்கியமான அசட் தானே. ரைட்டுங்களா? இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், இப்போ ஒன்றுமே நம்ம இன்ஸ்டியூட் எடுத்துக்குமே. இப்போ இந்த இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள்லாம் அசட்டு. ரைட்டா? அவ்வளோதான், வேற என்ன இப்போ. அந்த மாதிரி வந்து அப்போ நம்ம வந்து உங்களை வந்து எப்படி உங்கள் டேட்டாவை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், எப்படி நம்ம வந்து யாருக்கும் வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி நாங்கள் பாதுகாக்கிறோம், எந்த அளவுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறோம், ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருக்கிறன்ற பொறுத்தாலும் நீங்கள் எங்கள் கூட வந்து அசோசியேட் ஆவீங்க. ரைட்டுங்களா? ஸோ அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஃபைன். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸு, ரீட்டெயில், இது எல்லா இடத்துலையும் என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஹெல்த் கேரில் என்ஷூர் த பேஷண்ட்ஸ் டேட்டா பிரைவசி வைல் எனேபிளிங் ரிசர்ச். இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, ஒரு டாக்டர்கிட்ட எதுக்கு போகிறாங்க, அவங்களுடைய டிசீஸ் வந்து டயக்னைஸ் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள சரி பண்ணுறதுக்கு போகிறாங்க. அப்போ அந்த டேட்டா வந்து நம்பிக்கை அடிப்படையில் தானே ஒரு டாக்டர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த டேட்டாவை தே நாட் மிஸ்யூஸ், ரைட்? மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அவ்வளோதான், வேற என்னங்க விஷயம் வரப்போகுது. அடுத்து பாருங்க, ஃபினான்ஸ் ட்ராக்கிங் டிரான்சாக்ஷன் டேட்டா ஃபார் ஆன்டி மணி லாண்டரிங் கம்ப்ளைன்சஸ். ஓகேங்களா? கவர்மெண்ட் என்ன பண்ணும், யார் மணி லாண்டரிங் பண்ணுறாங்களோ அதுக்கு எதிராக வந்து சில விஷயங்கள் பண்ணும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் என்ன சொல்கிறது, இப்போ நம்ம ஜிஎஸ்டிலாம் வந்த பிறகு என்ன பண்ணிட்டாங்க பிஸ்னஸ்லாம், எல்லாம் ஜிஎஸ்டி வந்து எல்லோரும் நம்பர் வாங்கிட்டாங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லி மந்த்லி வந்து என்ன பண்ணேன், நீங்கள் ஒவ்வொருத்தவங்க வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு? ஓகேங்களா? இங்கே இருக்கிற மிஸ்யூஸை வந்து தடுக்கிறதுக்காக தான். ஓகேங்களா? அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து அதான் சொல்கிறேன், ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் ரிலேட் பண்ணி எல்லா சப்ஜெக்ட்டும் ரிலேட் பண்ணி படிக்கலாம். எந்த சப்ஜெக்ட் ஐசோலேட்டடே கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ அவ்வளோதான், வேறு பண்ணுற பாருங்க. ரீட்டைல பாருங்க, கவர்னிங் கஸ்டமர் டேட்டா டு பர்சனலைஸ் மார்க்கெட்டிங் வித்தவுட் வயலேட்டிங் ஜிடிபிஆர் ஜென்ரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன்ஸ். அப்போ கஸ்டமர் டேட்டா கொடுக்குற இல்லைங்களா, ஒரு கடைக்கு போனால் கூட சார் உங்கள் நம்பர் கொடுங்கன்றாங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் தான் கேட்குறாங்க. கரெக்டுங்களா? அப்போ அவங்க ஒரு ப்ராடக்ட் எதாவது இருந்துச்சுன்னா தே ஆர் சென்டிங் அஸ். கரெக்ட்?
இப்போ நாங்களும் இன்ஸ்டியூட் வச்சிருக்கோம். நாங்கள் என்ன பண்ணுறோம்? உங்களோட ஃபோன் நம்பர்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். ரைட்டுங்களா? வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது வந்து புதுசாக ஏதாவது கிளாஸ் போடுறோம். ஓகேங்களா? அப்படின்னு என்ன பண்ணுறோம்? தகவல்களை கொடுக்குறோம். வேற என்ன? வேற ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் டேட்டா தானே. புரியுதுங்களா? உங்களால் புரிஞ்சிக்க முடியுதுல? எல்லாமே என்னது? நம்ம டேட்டா தான். அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு அவுட்லைன் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஓகேங்களா? இது ஜஸ்ட் வந்து ஒரு எப்படி நம்ம படிக்கணும், என்னென்ன இருக்கு அப்படின்றத ஒரு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. நம்ம இதுவரையிலும் பேசுனதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, ஏதாவது சஜஷனு எது இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். இஸ் கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஏதாவது டவுட்னா சொல்லுங்க, சொல்கிறேன். இஸ் இட் கிளியர்? ஓகேங்களா? எல்லாரும் புரிஞ்சதுல? நெக்ஸ்ட் போலாங்களா? எனி டவுட்? ஓகே ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி, இப்போ நம்ம வந்து இதில் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பேசிக்ஸு. இதுதான், இது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். டேட்டா இன்டர்பிரேஷன் ஒரு விஷயமே இல்லை. ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? சரி. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் ஒரு சம்ஸ், ஒரு ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சால்வ் பண்ணும்போது டவுட் இருக்குன்னா கேளுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ பாருங்க, இதில் எப்போ கேட்டிருக்காங்க பாருங்க, 2005 தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ கேள்விகளை கேட்கறது கிடையாது இது. இருந்தாலும் நம்ம வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ டேட்டா கொடுத்துறாங்க. இப்போ இந்த சம் எப்படி அப்ரோச் பண்ண சொல்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்க கொடுத்துருக்கிற வந்து அந்த இமேஜியா இருக்கு, அதாவது என்ன சார்ட் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணி அது எதை பத்தினுடைய டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு ஒரு 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 கன்க்ளூஷன் வந்துருங்க. வந்துட்ட பிறகு கொஸ்டின் போங்க. ஓகேங்களா? இப்போ நான் சொல்றது வந்து இப்படி தான் அப்ரோச் பண்ணு இந்த சம்ம அப்படின்றதுக்காக நான் வந்து என்ன பண்றேன், இது நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. எக்ஸ்போர்ட் ஆஃப் டின்ஸ். ஓகேங்களா? இப்போ டின் இருக்கு, டின் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து என்ன பண்றாங்க? வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அப்போ அதை பத்தினுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது. சரிங்களா? இங்க பாருங்க, எக்ஸ் ஆக்சஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒய் ஆக்சஸ்ன்னு எதுவும் மென்ஷன் பண்ணல, பரவாயில்ல. எக்ஸ் இயர் என்ன கொடுத்துருக்காங்க? 95 ஆரம்பிச்சிருக்கு. 95, 96, 97, 98, 99 அப்படின்னு ஒரு 5 இயர்ஸ் உடைய டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த டேட்டாவில் பாருங்க, இப்போ இது மாதிரி 2 பார் இருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொன்றுலையும் 2 2 பார் இருக்கு. அது ஒவ்வொரு பார் எதை பத்தி பேசுதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, குவான்டிட்டி இன் லாக்டின். அப்போ இந்த முன்னாடி ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன பத்தி பேசுது? குவான்டிட்டி. அப்ப குவான்டிட்டினா எவ்வளவு டின்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பேசுறது வந்து பாத்தீங்கன்னா குவான்டிட்டி. ரைட்டுங்களா? இப்ப வேல்யூ என்ன அர்த்தம்? இப்ப ஒவ்வொரு டின்னும் ஒரு 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 அமௌண்ட் இருக்குல்ல, ஒவ்வொரு டின்னும் ஒரு வேல்யூஸ் இருக்குல்ல, அந்த வேல்யூஸ். ஓகேங்களா? அப்போ இங்க வந்து எத்தனை எத்தனை அந்த டின்னு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, அதனுடைய மொத்த வேல்யூஸ் என்ன? இது மாதிரி எத்தனை 5 இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓரளவுக்கு லாஜிக் புரியுதுல? இது பாருங்க, கொஸ்டின் படிக்க பாருங்க, குவான்டிட்டின்னு கொடுக்குறாங்க. குவான்டிட்டி இன் லேக்னு கொடுக்குறாங்க. லேக்னா அப்போ இது வந்து இப்போ இப்போ 100 இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ 100ன்றது என்னது? 100 வெறும் 100 கிடையாது, 100 லேக்னு அர்த்தம். ஓகேங்களா? வேல்யூஸ் பாருங்க, வேல்யூ என்னதுல கொடுத்துருக்காங்க? குரோர்ல கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? இது வந்து வெறும் 150 கிடையாது, இது 150 குரோர். இவ்வளவுதான். அப்போ இந்த பர்டிகுலர் சார்ட்ல இருந்து நீங்க ஸ்டடி பண்ணும்போது இந்தந்த டேட்டாஸ் நீங்க நோட் பண்ணா போதும். ராஜி புரியுதுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இப்ப பாருங்க, கொஸ்டின் வாங்க. இன் விச் இயர் த வேல்யூ பெர் டின், ஓகேங்களா, வாஸ் மினிமம். இதான் கீவேர்டு 2. என்ன கேக்குறாங்க? இதுல ஒரு 4 இயர் கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல, ஆப்ஷன்ல. அதுல எந்த இயர்ல, ஓகேங்களா, வேல்யூ பெர் டின் மினிமம் கேக்குறாங்க. ஓகேங்களா? வேல்யூ பெர் டின் மினிமம் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கேள்வி இப்போ என்னன்னா, வேல்யூ பெர் டின் கண்டுபிடிக்கணும்ல. வேல்யூ பெர் டின் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம். என்ன பண்ணணும்? வேல்யூ பெர் டென் அப்படின்னா ஒரு டென்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணா கண்டுபிடிக்கலாம்? இவ்வளவுதான் உங்களுடைய கேள்வி. சொல்றது புரியுதுங்களா?
இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ ஒரு 10 பென் இருக்கு. ஒரு 10 பென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 ருபீஸ்னு வச்சுப்போம். அப்போ ஒரு பென் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க பார்ப்போம். 10 பென் இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் அப்படின்னா, இப்போ ஒரு பென்னுனா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அந்த அமௌண்ட்ல இருந்து அமௌண்ட் டிவைடட் பை எத்தனை பென்னுன்னு போட்டுருவீங்களே, அதான் லாஜிக்கே. இப்போ 10 பேனா 80 ரூபானா, ஒரு பேனா என்ன பண்ணுவீங்க? 80 பை 10, சாரி 8 ருபீஸ் சொல்லுவீங்க. கரெக்டா? இதுதான் லாஜிக். இங்க இங்க பாருங்க. அப்போ 10 லேக் டின்ஸ் இருக்கு, 150 crore. கரெக்டுங்களா? அப்போ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டின்னுடைய வேலை என்ன வரும்? அப்போ 150 crore டிவைடட் பை 100 லேக்னு போட்டா இந்த 1995ல ஒரு டின்னோட வேலை கிடைக்குமா? லாஜிக் புரியுதுங்களா? அப்ப என்ன மீனிங் அப்படின்னா, வேல்யூ பெர் டின்னா அப்போ வேல்யூ ஆஃப் டோட்டல் டின்னு, ரைட்டுங்களா, டிவைடட் பை நம்பர் ஆஃப் டின்னு. இவ்வளவுதான் கான்செப்ட். இதெல்லாம் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்ல இருக்கிறத அப்படியே அப்ளை பண்ணாலே போதும். நான் ஒன்றும் ரொம்ப கம்பசூத்திரம் சொல்ற மாதிரி கேஷுவலா சொல்றேன், நார்மலான விஷயத்த சொல்றேன். இப்போ பாருங்களேன், இன் 99 இப்போ இப்போ இதான் உங்களுக்கு இது, இப்போ உங்களுக்கு இதுல என்ன கண்டுபிடிக்கும் தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்போ 5 வருஷம் கொடுத்துருக்காங்க, நம்ம 5 கண்டுபிடிக்க வேண்டாம். கொஸ்டின்ல பாருங்க, 95, 96, 98, 99, 4 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து எதுக்கு இப்போ 97 கொடுக்கல, அப்போ 97 கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது 4 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இன் 1995 எடுத்துக்கலாமா? 1995ல ஓகேங்களா, அந்த வேலையாவது பெற்ற என்னது? 95 பாருங்க, 150 crore வருதா? கீழே வந்து 100ல போடணுமா? இங்க பாருங்க, 150 crore டிவைடட் பை 100 லேக். கரெக்டுங்களா? இப்போ 150 crore நான் என்ன பண்றேன்னா, 150 crore நான் 10/7 போடலாமா? 1 crore 7 ஜீரோ தானே, 7 ஜீரோ வரல, அப்போ 10/7 போடுறேன். லேக்ன்றது 5 ஜீரோ தானே ஒரு லேக்குக்கு. அப்போ இது வந்து 100 இன்ட்டு 10/5ன்னு போடுறேன். ஏன்னா நீங்க அது 7 ஜீரோ போட்டுக்கலாம் இருந்தால் ரொம்ப பெருசா போகும், அப்பெல்லாம் போட வேண்டாம். சிம்பிளா 10/7 போட்டா போதும். லேக்னா 10/5 போட்டா போதும். லாஜிக் புரியுதுங்களா? பாருங்க, இப்போ இந்த 10/5 இருக்கு, 10/7 இருக்குல்ல, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்களா, என்னவா மாறிடும்? 10/2 மாறிடுமா? ரைட்டுங்களா? பாருங்க, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? 10/2 மாறிதுங்க பாருங்க. இந்த 100க்கு இந்த 100 அடிச்சிட்டீங்க. 2 5s are 10, 3 5s are என்னது 15. ஓகேங்களா? மேல என்ன இருக்கு? 3 இன்ட்டு 10/2. 10/2னா 100 தானே, 10/2 100 தானே, 100 தானுங்களா, பை 2 அடிங்க. 1 2s are 2, இது என்னது 52s are இது. அப்போ என்ன வருது? 5 into 3 115 வருது. அப்போ ஒரு டின்னுடைய வேல்யூ என்னது? 1995ல 150 ருபீஸ் வருது. இவ்வளவுதான் கான்டெக்ட். அப்படியே அப்படியே ஸ்பீடா அடுத்து போட்டுருங்க, 996 போடுங்க. ஓகே, என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போட்டுருந்தேன். 150யா இன்ட்டு 10/7ங்களா, டிவைடட் பை 75யா இன்ட்டு 10/5ங்களா. அப்போ இதனை கேன்சல் பண்ண 10/2 ஆயிடுதா? ஓகேங்களா? 75 இது அடிச்சா 2 டைம்ஸ் வருதா? அப்போ 2 இன்ட்டு 100 பாருங்க 200. இது 200 ருபீஸ். அடுத்து பாருங்க, 1997 எடுத்துக்கிறீங்க. கொஞ்சம் ஸ்பீடா போட்டா போதும் கால்குலேஷன், வேற ஒன்றும் இல்லை. 70 97 வேண்டாம், 98. ஏன்னா வந்து இந்த கொஸ்டின்ல 97 கொடுக்கல, விட்டுருங்க. 98 போடுங்க. 400 160 பாருங்க. 400 இன்ட்டு 10/7 டிவைடட் பை 150யா, ஸோ 160 இன்ட்டு 10/5 என்ன வரும்? வழக்கமாக இங்கே அடிச்சிட்டிங்கன்னா 10/2 வருது. இதை கேன்சல் பண்ணி போயிடுங்க, 0 0 அடிச்சிடலாம். 16 அடிச்சா 4 4s are 16, இது 4 4s are 16, இது 8 4s are 10 4s are 40, 4 4s are ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 4s are 14. அப்போ திரும்ப இதை கேன்சல் பண்ணுங்க பார்ப்போம். 4 இது அடிச்சிங்கன்னா 2.5 வருமா? அப்போ 2.1 கண்டது 250. ரைட்டுங்களா? 99 போடுங்க, 1999 போடுங்க. என்ன வருது? 500 இருக்கா? இங்கே 200 வருதா? போடுங்க பார்ப்போம். 500 இன்ட்டு 10/7 பை 200. ஓகேங்களா? 200 இன்ட்டு 10/5 அடிங்க. இது அடிங்க, 10/2 ஆயிடுதுங்களா? இது 2 ஜீரோ 2 ஜீரோ கேன்சல் பண்ணா 5/2 இது வருதா? 1 2s are 2, இங்கே வந்து 50 வரும். 5 5 250 வரும். பாருங்க, ஃபர்ஸ்ட் இது என்ன வருது? 150 வருது. ரெண்டாவது 250 வருது. எங்க ஃபர்ஸ்ட் இது
ஓகே 150. ஆமாம், ஃபர்ஸ்ட் இது 150, ரெண்டாவது 200, மூணாவது 250, நாலாவது இருக்கிறது 250. அப்போ பாருங்க எது மினிமம் பாருங்க, 1995 தானே மினிமம், ஏன்னா அதான் 150 வருது. அப்போ பாருங்க 1995 ஆன்சர் கரெக்டாக பாருங்க. இவ்வளவுதான் இது. இப்போ கால்குலேஷன் வந்து ஸ்பீடா போடணும், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? நான் என்ன சொல்லியிருந்தேன்ல, என்னென்ன ஸ்கில் வேணும்? ஒன்று மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் தெரியணும், ரெண்டாவது வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணு, மூணாவது குயிக் கால்குலேஷன். ஸ்பீடாக போட போட ப்ராக்டிஸில் வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? கட் இட். இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? இஸ் இட் கிளியர்? சார் எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க மேம். சார் டவுட்டே இல்ல. இப்ப இது வந்து இவ்ளோ பெருசா கால்குலேட் பண்றது வந்து எக்ஸாம்ல ரொம்ப டைம் எடுக்கும்ல சார். அது ஏதாவது ஷார்ட்கட் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா சார் இதுக்கு? இதுக்கா மேம்? ஓகே மேம், ம். சரி. இப்போ இந்த கொஸ்டின் வந்து ஷார்ட்கட்னா ரொம்ப இப்போ இப்படி வந்து போடலாம். இப்போ நான் ஷார்ட்கட்னா நான் போட்டு காட்டுறேன் பாருங்களேன். அதாவது ஷார்ட்கட் நான் எழுதுறேன் இல்லைங்களா, அந்த எழுதுறது தான் நீங்க குறைக்க முடியுமே ஒழிய, ஷார்ட்கட்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்ஸை வந்து ஜம்ப் பண்ணலாம். புரியுதுங்களா மேம்? இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஜம்ப் பண்ணலாமே ஒழிய, நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஷார்ட்கட்னா இதை விட ஷார்ட்கட்ஸ் இருக்காது. ஓகேங்களா? இப்போ நான் பாருங்க சம்ஸ் நான் எப்படி சால்வ் பண்ற பாருங்க. அப்படி போட போட உங்களுக்கு வந்து இந்த ப்ராக்டிஸ் வந்து மேக் ஆயிடும். டெலிட். ஒரே நிமிஷம் மேம். ஓகே, இப்போ நான் இதே வேற மாதிரி போடுறேன் பாருங்க. ஏன்னா இந்த கொஸ்டின்ஸில் பொறுத்தவரை நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து டைம் எடுக்கும். அதுதான் இஷ்யூஸ். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். ஆனால் டைம் எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் கால்குலேஷனில் வந்து ஸ்பீடாக பண்ணணும். அது கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் டெக்னிக் தெரிஞ்சதுன்னா போட்டுடலாம். சரிங்களா? இப்போ அந்த சம் நான் எப்படி சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன். ஓகே, ஓகே மேம். இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து இந்த வேல்யூ பெர் 10 இது எனக்கு தெரிஞ்சிச்சு. இது எப்படி கண்டுபிடிக்கும் தெரிஞ்சிச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ 1995. ஓகேங்களா? இப்படி தான் போடுவேன். இப்போ 1995 நான் வந்து இல்லை மறந்துடும். கரெக்டுங்களா? அப்போ 1995 போட்டுப்பேன். என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ 150, இது வந்து பார்த்தீங்கன்னா 100 இருக்கு. ரைட்டுங்களா மேம்? இப்போ நான் அப்படியே பார்க்குறேன், 150/100 எனக்கு பார்த்தாலே 1.5 சொல்லலாமா? 150/100 என்ன அர்த்தம்? அந்த அந்த ரெண்டு ஜாயிண்ட், ரெண்டு பாயிண்ட் தள்ளி வச்சீங்கன்னா என்ன ஆகிடும்? ஓ, 1.5 ஆகிடும். ரைட்டுங்களா? நான் பார்க்குறேன். இப்போ மேலே அதாவது குவான்டிட்டி வந்து லேக்கில் இருக்கு, வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா குரோரில் இருக்கு. இது வந்து 10/5. கரெக்டுங்களா மேம்? இது 10/7. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸு 10/2 தானே? 10/2னா 100 தானே? அப்படியே இது 150 கூட நான் 100 மல்டிப்ளை பண்ணிப்பேன். ரைட்டுங்களா? 150 100, ஸோ 1.5 100, 150. ஏஞ்சல் மேடம் புரியுதுங்களா? புரியுதுங்க சார். நான் இப்படிதான் கால்குலேஷன் போடுவேன். நான் உனக்கு புரியுதுக்காக சொன்னேன். என்ன கேட்டா நான் பார்ப்பேன், பார்த்த உடனே மைண்ட்லேயே கால்குலேஷன் போடுவேன். அப்போ வந்து சிம்பிளா என்ன பண்றேன், 1.5 இங்க மேல வந்து ஒரு 2 வருது, 1.5 100, 150 இவ்வளவுதான். இதுக்கு மேல நான் எழுதவே மாட்டேன் நான். அப்ப அந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு எப்போ வரும்? தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும்போது வரும். இப்போ பாருங்க ஒரு ஒரு லைன்ல முடிச்சுட்டு பாருங்க. இப்போ பாருங்க அதே மாதிரி என்ன பண்ணுறேன், 1996 போடுவேன். ஓகேங்களா மேம்? இப்போ பார்ப்பேன் நான், ஏன்னா அது 150/75 தானே? ரெண்டு டிவைட் பண்ண 2 வருமா? 2 × 100 ஆல்ரெடி இருக்கா? 2 × 100 200, அவ்வளோதான் மேம். புரியுதுல மேம்? சார் புரியுதுங்க சார். இவ்வளவுதான், இப்படிதான் நீங்க போடணும். இப்போ நான் போட்டேன்னா வச்சுங்களேன், நீங்க பேஜே பார்த்தாது உங்களுக்கு எங்க போய் போடுவீங்க? அது நீங்க ஆன்லைன் கிளாஸ்ல குறைய பண்றீங்க, அதை எழுதிக்கலாம் வேலைக்கு ஆகாது. அப்போ அந்த கால்குலேஷனை ஸ்பீடப் பண்ணுங்க. அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண முடியும் தெரிஞ்சுங்க. இப்போ நான் பார்க்கும்போது கண்ணாலே போட்டே போடுவேன் நான். ரைட்டுங்களா? இது இன்னொரு விஷயமே இருக்கு. நீங்க வந்து இது மாதிரி ஒவ்வொரு முறையும் போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை மேம். இப்போ நான் பார்க்குறேன் பாருங்களேன், இங்க 150/100 மேம், எனக்கு 1.5 வருதா? இங்க வந்து 150/75 கண்டிப்பா 2 வருதா? இங்க பாருங்க 330 இது விட்டுருங்க, 400/160 கண்டிப்பா வந்து 2 ஓட அதிகமா தானே வரும். இங்க பாருங்க 500/200 இது 2 ஓட அதிகமா தானே வரும். அப்ப ஆப்வியஸா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது தானே வந்து 2 ஓட கம்மியா வருது. நார்மலா டிவைட் பண்றது பாத்தீங்களா? அது டிவைட் பண்ணும்போது பார்த்தாலே தெரியுதுல. இப்போ இங்க 150/100 எனக்கு 1.5 தான் வருது. இங்க 150/75 எனக்கு 2 வருது. இங்க 330/150 கண்டிப்பா 2 தான், 2க்கு மேல தான் வரும். இங்க 400/160 கண்டிப்பா 2க்கு மேல தான் வரும். 500/200 கண்டிப்பா 2க்கு மேல தான் வரும்.
அப்போ பார்த்த உடனே எனக்கு கம்மி தானே கேட்குறாங்க. அப்போ என்னை பார்த்த உடனே நான் 95 போட்டுருவேன். இந்த கால்குலேஷன் கூட நான் போட மாட்டேன், நான் இது கூட நான் போட மாட்டேன். புரியுதுங்களா மேம்? இப்போ கிளியருங்களா? கிளியருங்க சார். ஆ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க மேம், உங்களால் ஈஸியாக போட்டுற முடியும், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஓகே மேம், ஃபைன். அடுத்து பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்களேன். இப்போ இங்க இந்த கொஸ்டின்ல வேல்யூ பெர் டின்னு. அப்போ வேல்யூ பெர் டின் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற கான்டெக்ட் தெரிஞ்சா போதும், இவன் சொன்ன தெரிஞ்சா போதும். அடுத்து பாருங்களேன், பாருங்க கொஸ்டின் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான். டிஃபரன்ஸு, பர்சன்டேஜ், ரேஷியோ, ஓகேங்களா? இந்த மாதிரி தான் கேள்விகளே வரும் இதுல, வேற எதுவுமே வராது. சம்மு, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பேசிக்ஸ் தான். ஏன்னா உங்களுக்கு இது டேட்டா வந்து நீங்க ப்ரெசென்ட் பண்ண தெரிஞ்சா போதும், வேற ஒன்றும் இல்லை. பாருங்களேன், வாட் இஸ் த டிஃபரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பிட்வீன் டின்ஸ் எக்ஸ்போர்ட்டட் in 1997 to 1998, அது 1997 அண்ட் 1998. அப்ப என்ன அர்த்தம்? டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. எந்தெந்த வருஷத்துக்கு? 97க்கு 98க்கும். ரைட்டுங்களா? அப்போ எதனுடைய டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க? டின்ஸ் எக்ஸ்போர்ட்டட். ஓகேங்களா? அப்ப பாருங்க, 97க்கு தானே இருக்கு, 97, இன்னொன்னு வந்து 98. கரெக்டுங்களா? இப்போ ஒவ்வொன்று ரெண்டு ரெண்டு பார் போட்டுருங்க. அவங்க டின்னு தானே கேட்கறாங்க, அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கு தானே டின்னு. ரைட்டா? இப்போ பாருங்க, இது 150 இருக்கு, இது 160 இருக்கு. அப்போ 160க்கும் 150க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 10. ரைட்டுங்களா? அப்போ நீ பார்த்த உடனே சார் 10 அப்படின்னா 10 இருக்குன்னு சொல்லி 10 போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன், இது 150 என்னது, இது லேக்ல இருக்கு, இதுவும் லேக்ல இருக்கு. அப்போ என்ன ஒரு கடைசியா 160 லேக் மைனஸ் 150 லேக்ஸ் 10 லேக். கரெக்டுங்களா? 10 லேக்னு என்ன அர்த்தம்? ஒன்று பக்கத்தில் எத்தனை ஜீரோ வரும் சொல்லுங்க பார்ப்போம். 1 லேக்குக்கு எத்தனை ஜீரோ? 1 லேக்குக்கு எத்தனை ஜீரோ வரும் சொல்லுங்க? 5 0 சார். 5 0 மேம். அப்போ இங்க வந்து 10 லேக்ன்றது 6 0 வரணுமா? அப்ப செக் பண்ணி பார்க்கணும். பாருங்க, 1 2 3 4 5 6. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன். நீ டக்குனு இதை போடக்கூடாது, அது மாதிரி நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு தப்புன்றீங்க. நீங்க கொஸ்டின் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க. ஏன் உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்றதே கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க எந்த அளவுக்கு கிளியரா ரொம்ப வந்து ஓப்பன் மைண்டா உட்காந்துருக்கிறீங்க ரொம்ப முக்கியம். எக்ஸாம் ஹால்ல பதற்றப்படக்கூடாது. அதுதான் மேக்ஸ் வந்து எப்பவுமே என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் போடணும். புரியுதுங்களா? இதெல்லாம் நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஒரு 10 சம் போடுறீங்க, 10 சம்ல ஒரு 8 சம் 9 சம் கன்ஃபார்மா கரெக்டாக தெரிஞ்சு என்ன பண்றோம், உங்களுக்கு கான்ஃபிடன்ட் டெவலப் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா அடுத்து போட ஆரம்பிச்சிருங்க. இவ்வளவுதான் உங்க கான்டெக்ட். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 10 லேக். புரிஞ்சுச்சா? இதெல்லாம் ஒரு சம்மே இல்லை பாருங்க. ரெண்டு ரெண்டு இயர் கொடுத்துருக்காங்க பாக்குறீங்க. ஓகே, 98 97 கொடுத்துருக்காங்க. அது டின்னுடைய டிஃபரன்ஸ் கேட்கறாங்க. இந்த டின் இது 150 இருக்கு, இங்க ஒரு 160 இருக்கு. அப்ப ரெண்டு இன்டர்ம்ஸ் லேக்ல இருக்கு, ரெண்டு மைனஸ் பண்ண 10. அப்ப 10 லேக்ல இருக்கு, 10 லேக். 10 லேக்ல எத்தனை ஜீரோ வரும்? 6 ஜீரோ வரும். அப்ப பாத்துக்கிறேன். இவ்வளவுதான் உங்க கான்செப்ட். இது எந்த கால்குலேஷனும் பண்ணல பாருங்க, நான் அப்படியே பார்த்தோன்னே மைண்ட்லயே போடலாம் இந்த சம்லாம். புரியுதுங்களா? ஓகே மேம், இது கிளியரா? கிளியருங்க சார். ஓகே மேம், மைண்ட். பவித்ரா மேம் புரியுதுங்களா? சார் புரியுதுங்க சார். ஓகே மேம். வாஞ்சிநாதன் உனக்கு புரியுதுங்களாப்பா? புரியுதுங்க சார். ஓகேப்பா, ஃபைன். சரி, இவ்வளவுதான். இந்த இந்த லெவல்ல உங்களுக்கு தெரிஞ்சா போதும், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்களேன், சம்மு. இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் கேக்குறாங்க, வாட் வாஸ் தி அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ்? சொன்னல, இப்படிதான் கேட்பாங்க. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இன் எக்ஸ்போர்ட் வேல்யூன்னு சொல்றாங்க. எந்தெந்த இயருக்கு? 95ல இருந்து 99. பாருங்க, 95ல இருந்து 99ல, ஓகேங்களா, அவங்களுடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் எக்ஸ்போர்ட் வேல்யூ. அப்போ எக்ஸ்போர்ட் வேல்யூனா இந்த ரெட் கலர்ல, சரி பிளாக் கலர்ல இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும். கரெக்டுங்களா? சரி, நான் இப்போ ஆல்ரெடி நடத்திருக்கேன் உங்களுக்கு. நான் ஏற்கனவே சொல்லுவேன், பர்சன்டேஜ் நடத்தும் போது ரெண்டு விஷயம் சொல்லிப்பேன். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், பர்சன்டேஜ் டிக்ரீஸ் வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன நம்ம ஃபார்முலா போட்டு சொன்னேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? உங்களால வந்து ரீகலெக்ட் பண்ண முடியுதா பாருங்க. இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் பர்சன்டேஜ் டிக்ரீஸுக்கு நான் எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். ஏதாவது ஞாபகம் இருக்குன்னா சொல்லுங்க யாராவது. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அல்லது பர்சன்டேஜ் டிக்ரீஸ் எப்படி போடணும்? ஓகேங்களா? எப்படி போடணும்? ஒன்றும் இல்லை, நான் சொல்லியிருப்பேன்ல பாருங்க, டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் ரெண்டுக்கும். ஓகேங்களா? பை ஒரிஜினல் வேல்யூ. ஒரிஜினல்னா ஸ்டார்டிங் வேல்யூ. ஓகேங்களா?
அவ்வளவுதான், இன்ட்டு 100. இவ்வளவுதான் மேட்ரு. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நீ திரும்ப ரீகலெக்ட் பண்ணி பார்த்தீங்களா இவ்வளோ அசால்ட்டா வந்துடும். ரைட்டா? ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிவைட் பை ஒரிஜினல். ஒரிஜினல்னா இனிஷியல் வேல்யூ என்னவோ அது போட்டுக்கணும். இன்ட்டு 100 போடு. இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த ஃபார்முலாவை நான் பர்சன்டேஜ்லேயே பார்த்துருங்க. கோன் செக். ஈஸியாக போட்டுடலாம். இது பாருங்க, இந்த சம்பளம் ரொம்ப ஈஸி தான். இப்போ டிஃபரன்ஸ் பாருங்க, எது கேட்குறாங்க? 95 99 பாருங்க. 95 இங்க இருக்கு, இங்க 99 இருக்கா? அதோடைய வேல்யூஸ் தானே கேட்குறாங்க. வேல்யூஸ் தானே தானே பாருங்க. இங்க 150 என்னது குரோர்ல இருக்கா? இது 500 குரோர். ரைட்டுங்களா? இதுவும் குரோர்ல இருக்கு, இதுவும் குரோர்ல இருக்கு. அப்ப பாருங்க, 500 மைனஸ் 150 ரைட்டுங்களா பை ஒரிஜினல் என்ன இனிஷியல் என்ன இருக்கு? 150 இருக்கா? 150 இன்ட்டு 100. இப்படி போட போதும். இன்னொரு இடத்துல நீங்க கேட்கலாம், சார் இங்க வந்து நம்ம வந்து குரோர்ல இருக்குல்ல, நீங்க ஏன் சார் குரோர் நீங்க கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, இங்க டினாமினேட்டர் ஒரு வேல்யூ இருக்குல்ல, இதுவும் குரோர் தானே 150யும். இது ரெண்டு மைனஸ் பண்ண ஒரு வேல்யூ கிடையாது, அதுவும் குரோர் தானே. அப்ப குரோர் குரோர் கேன்சல் ஆயிடும். இந்த மாதிரி டிவிஷன்லாம் வரும்போதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ண வேண்டாம், அந்த வேல்யூஸை வந்து நீங்க வந்து ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும்போது போட வேண்டாம், டிஃப்ரெண்டா இருந்தா பரவாயில்ல. ஓகேலா? இவ்வளவுதான் கான்செப்ட். 150 குரோர்னு போட்டாலும் 500 குரோர் மைனஸ் 150 குரோர் டிவைட் 150 குரோர் போட்டாலும் என்ன, அது எல்லாம் ஒன்று தான். அப்போ நாங்கள் இப்படியே போட்டுட்டா போதும். பாருங்க, அப்போ 500ல 150 படிச்சுன்னா 350யா பை 150ங்களா இன்ட்டு 100. பாருங்க, இந்த 0 0 கேன்சல் பண்ணிட்டோமா? இது அடிச்சிங்கன்னா என்ன பண்ணலாம்? 3 5 சார், இது 7 5 சார். அப்போ 7 இன்ட்டு 100 700 பை 3ங்களா? இது டிவைட் பண்ணி பாருங்க. 2 3 சார் 6, ரிமைனிங் 1 10. 10ல 3 3 சார் 9, திரும்ப ஒரு 10, 3 3 சார் 9, ஒரு பாயிண்ட் 1 போட்டால் திரும்ப 10 போயிட்டே இருக்கும், 3 3 3 போயிட்டே இருக்கும். நம்ம ஆன்சர் பாருங்க, 233.333 போயிட்டே இருக்கும். பட் நமக்கு இருக்கா பாருங்க, இங்க பாருங்க. இவ்வளவுதான் கொஸ்டின். புரியுதுங்களா? அப்போ நான் சொல்லி கொடுத்த முன்னாடி கான்செப்டை நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாலே இந்த சம்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, பார்த்த உடனே போட்டுடலாம். இஸ் இட் கிளியர்? இல்ல டவுட் இருக்கா? சார் ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க மேம். இப்போ இதுல வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஃப்ரம் 95ல இருந்து 99 வரைக்கும் கேட்டிருக்காங்கல்ல சார். எஸ் மேம். இப்போ இது வந்து நம்ம ஒரு ஒரு இயருக்கும் நம்ம எடுத்து கால்குலேட் பண்ண வேண்டாங்களா? டைரக்டா 95க்கும் 97க்கும் மட்டும் போட்டு பண்ணிட்டா எஸ் மேம், போதுமா? அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து 95ல இருந்து 99 வரை இந்த பிசினஸ் ரன் ஆயிருக்கு. ஆமாங்க ரைட்டுங்களா? சார். அப்போ உங்களுக்கு வந்து இனிஷியலா என்ன இருந்தது, இப்ப கரண்டா என்ன இருக்குதுன்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க ரெண்டு அதை மட்டும் எடுத்துட்டா போதும், இடையில இப்ப கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு இப்ப என்ன இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா ஆ நீங்க இன்பிட்வீன்ல உங்களுக்கு வந்து லாபமும் வந்திருக்கலாம், நஷ்டமும் போயிருக்கலாம். நம்ம அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஓகேங்க சார். ஓகே மேம். வேற ஒன்றும் இல்லை டவுட்? இல்லைங்க சார், அவ்வளவுதாங்க சார். ஓகே மேம், கிளியர். அவ்வளோதான் மேம், இந்த ஃபார்முலா தான் ஆல்ரெடி. அதுதான் சொன்னேன், திரும்ப அந்த 25 கிளாஸை நீங்க திரும்ப ஒரு முறை எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு முறை பார்த்துட்டீங்கன்னா, நீங்க என்ன பாருங்க, எனக்கு தெரிஞ்சு இதுல ரெண்டு இது சேர்த்து கண்டிப்பா 10 மார்க் வாங்கிடலாம். சரி, 10 கொஸ்டின்ஸ் கரெக்டா போடலாம். 20 மார்க் வந்துடும் பார்த்துங்க. ஜேஆர்எஃப் உங்களை என்ஷூர் பண்ணது அப்புறம் மேக்ஸ். ஓகேங்களா? ஃபைன். இப்போ பாருங்களேன் மேம், வாட் வாஸ் த பர்சன்டேஜ் டிராப்? இப்போ அதுவும் இது ஆல்மோஸ்ட் என்னது ஒரே சம் தானே. அது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், இது பர்சன்டேஜ் டிக்ரீஸ். டிக்ரீஸ் தான் டிராப்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா மேம்? பாருங்க, எக்ஸ்போர்ட் குவான்டிட்டி பத்தி பேசுறாங்க. அப்ப குவான்டிட்டி ஃபர்ஸ்ட் தானே. பாருங்க, 95 to 96. பாருங்க, 95க்கும் 96க்கும் பர்சன்டேஜ் டிராப் என்னன்னு கேட்குறாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 95ல வந்து குவான்டிட்டி பாருங்க 100 இருக்கா? 96ல டிராப் 75 இருக்கா? அப்ப பாருங்களேன், எனக்கு வேலையை பார்த்தா தெரியுமா, இங்க 100 வந்து 75 இருக்கு. அப்ப கண்டிப்பா பர்சன்டேஜ் டிக்ரீஸ் தானே இருக்கும். முன்னாடி சமயத்துல பாருங்களேன், 150 இருந்துச்சா, இது ஒரு 500 அப்ப பார்த்தாலும் தெரியல, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் சம்ல, இந்த சம்ல டிக்ரீஸ் ஆகுது. அப்போ அவங்க டிக்ரீஸ்னா வேல்யூ கேட்கல, பர்சன்டேஜ் கேட்கறாங்க. அது எதுனா கான்செப்ட் பாருங்க, பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் பை ஒரிஜினல் வேல்யூ இன்ட்டு 100. பாருங்க, டிஃபரன்ஸ் என்ன வருது பாருங்க, 75க்கு 100க்கு டிஃபரன்ஸ் என்ன பாருங்க, 100 மைனஸ் 75 பை ஒரிஜினல் வேல்யூ 100 தானே. அவ்வளோதான், இன்ட்டு 100. பாருங்க, இந்த 100 கேன்சல் பண்ணிடலாமா? 100ல 75 படிச்சுன்னா 100ல 75 படிச்சு என்ன வரும்? 25 வருமா? 25%. பாருங்க, இருக்கா பாருங்க, இவ்வளவுதான்.
போன சம் இந்த சம் ஒரே மாதிரி தான். அது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், இது பர்சன்டேஜ் டிக்ரீஸ். ஓகேங்களா? கிளியர்? புரியுதுங்களாமா? ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். இப்போ இந்த சம் பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருப்பாங்க, பட் எல்லாமே சிம்பிள் தான், வேற ஒன்றும் இல்லை. இஃப் இன் 1998, ஓகேலா, 1998ல the tin were exported at the same rate per tin as that in 1997. What would be the value of export in 1998? ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது if in 1998ல the tins were exported at the same rate per tin as that in 1997. 1997ல ஒரு டின்னுக்கு எவ்வளவு நம்ம சார்ஜ் பண்ணமோ அதே அளவு 1998ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓகேங்களா, அதோட மொத்த எக்ஸ்போர்ட் வேல்யூ என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, 1997 இருக்குல்ல, 1997ல ஒரு டின்னுடைய விலை எவ்வளவுன்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். பாருங்க, 1997 தானே, ஒரு டின்னுடைய விலைனா இது டிவைட் பண்ண சொன்னா பாருங்க, 330 குரோரா, இது 10 power 7 குரோர். அப்போ இது வந்து கீழே வந்து 150, கரெக்டுங்களா, இன் 10 power 5. இதான மீனிங்க. அதாவது 1997ல ஒரே ஒரு டின்னுக்கு உண்டான வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா, வேற ஒன்றும் கிடையாது. கண்டுபிடிச்சிங்கன்னா பாருங்க, இது கேன்சல் பண்ணா 10 power 2ங்களா. அப்போ இங்கே பாருங்க, இதுவும் கேன்சல் ஆயிடுச்சா. ஓகேங்களா, இப்போ இது 15னா இப்போ எப்படி வருது, 33 இருக்கு பை 15 இருக்கு, இங்கே வந்து மேலே 100 தானே. பாருங்க, அடிச்சு பார்த்தீங்கன்னா 15 இது ரெண்டு கேன்சல் பண்ணலாமா. இது என்னது, 3 5s ஆர், இது 25s ஆர் 100. 1 3s ஆர் 3, 11 வருது. 11 இன்ட்டு 2 என்ன வருது, 22. அப்போ என்ன மீனிங்கு அப்படின்னா, 97ல இன் 1997ல ஓகேங்களா, ஒரு டின்னுடைய வேல்யூ 220 rupees. ஓகேங்களா, பாருங்க, if in 1998 the tin were exported at the same rate per tin as 1997. அப்போ 1997 ஒரு டின் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்களா. கண்டுபிடிச்ச பிறகு ஒரு டின்னுடைய வேல்யூ 220 தெரிஞ்சிச்சுல. இப்போ 98ல எவ்வளோன்னு கேட்குறாங்களா. அப்போ இந்த வேல்யூ எடுத்துக்கணும். பாருங்க, 98 எங்க இருக்கு, இங்க இருக்குல்ல. அப்போ எத்தனை டின் இருக்கு, 160 lakh இருக்கா. அதானே, பாருங்க, 160 lakhனா 10 power 5 தானே. அப்போ 160 lakh டின்னு, ஒரு டின்னுடைய வேல்யூ என்னது, 220ங்களா. அப்போ இன்ட்டு 220. புரியுதுங்களா? இவ்வளவுதான் உள்ள கான்டெக்ட். இப்போ இதுல சிம்பிளை பண்ண கிடைச்சிடும். இங்க பாருங்க, இது 16ல இங்க வந்து ஒரு 0 இருக்கா, இங்க ஒரு 0 இருக்கா. அப்போ இந்த ஒரு 0, இந்த ஒரு 0, 2 0, இங்க ஒரு 5 0. ஓகேங்களா, மொத்தம் 7 0 வருது. அப்புறம் என்ன பண்றேன்னு பாருங்க, 16 இன்ட்டு 22 இன்ட்டு 10 power 7 இது இல்லாம. புரியுதுங்களா? இதை 16 மட்டும் எடுத்துட்டாங்க, 16 இன்ட்டு 10 தானே இது 22 இன்ட்டு 10 தானே. ஏன் சொல்றேன் நான், ஏன் அப்படி போறேன் சொல்றேன். ஒன்றும் இல்லை, நீ நார்மலாக போடலாம், பட் பெருசா உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ என்ன கேட்கறாங்க, குரோர்ல கேட்கறாங்க. அப்போ 10% குரோர் தானே, அதனால நான் இப்படி மாத்திட்டு வரேன். இப்போ பாருங்க, 16 22 இருக்கா, 16 22 மல்டிப்ளை பண்ணுங்க, 2 16s ஆர் 32, 2 16s ஆர் 32. பாருங்க, இது 2 இருக்கு, 5 3. அப்போ 352 இன்ட்டு 10 power 7. அப்போ என்ன இருக்கு, 10 power 7னா 352 crore இருக்கா. பாருங்க, இந்த பாருங்க, அப்ப 352 crore. இவ்வளவுதான் கான்டெக்ட். இந்த பர்டிகுலர் கொஸ்டின் புரிஞ்சுதுங்களா? எது டவுட் இருக்கா? கிளியருங்களா? புரிஞ்சுதுங்க சார். ஓகே மேம், ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான் இருக்கும். அந்த கொஸ்டின் படிச்சு பார்த்துக்கிறீங்க. அந்த 1997ல ஒரு டின்னுடைய வேல்யூ 98ல மொத்தம் எத்தனை டின் இருக்கு, அந்த டின்னு இன்ட்டு அது வேல்யூ மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடைச்சு. வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இவ்வளவுதான் நம்ம வந்து இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? ஓகே, ஓரளவுக்கு என்ன சொல்றது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். பாருங்க, இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம 25 கிளாஸ் எடுத்தோம் அந்த 5th யூனிட். ஓகேங்களா, எல்லாம் மேக்ஸ் பேக்ரவுண்ட்லாம் நிறைய பேர் இல்லைன்றதுக்காக அவ்வளோ நம்ம மெனக்கட்டோம் அதை. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நல்லா பாருங்க, டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, எக்ஸாம் விட்டுட்டாங்க இல்லைங்களா, இன்னும் 60 days தான் இருக்கு, லெஸ் தென் 60 days தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ரெகுலராக அந்த 25 கிளாஸ் பாருங்க.
ஸ்பீடாக அதில் வந்து அழகாக பொறுமையாக நிதானமாக பாருங்க. முக்கியமான ஃபேக்ட்ஸில் வந்து நோட் ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்பப்போ நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? நோட் பண்ணிக்கிட்டு அதனால தரவாயிடுங்க. தரவாயிட்டு இப்போ டேட்டா இன்டர்பிரேஷன் நம்ம வந்து அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களால் 10 கொஸ்டின் 10 into 2 20 மார்க்ஸ். 20 மார்க்ஸ் அசால்ட்டாக எடுக்கலாம் பார்த்துங்க. ஓகேங்களா? இதில் வேற ஒன்றுமே கிடையாது மேக்ஸ். அப்போ டேட்டா இன்டர்பிரேஷன் ஒன்றுமே கிடையாது. நம்ம 5th யூனிட்டுக்கு ஓரளவுக்கு கான்செப்ட் தெரிஞ்சுச்சுன்னா அதான். அதனால தான் உங்களுக்கு நான் டேட்டா இன்டர்பிரேஷனில் 3 கிளாஸ் தான் போட்டிருக்கேன். இன்னைக்கு ஒரு கிளாஸு, நாளைக்கு ஒரு கிளாஸு, அப்புறம் அடுத்தது வந்து மேபி எப்படி டைம் மேனேஜ் பண்ண இந்த வாரத்திலேயே முடிச்சிடுவேன். நான் 3 கிளாஸில் முடிச்சு. அவசரம்லாம் கிடையாது. இவ்வளவுதான். இதுவே உங்களுக்கு சொல்றதுல ஒன்றுமே கிடையாது. நான் வந்து உங்களுக்கு எல்லா பேசிக்ஸ் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஓரளவு கான்செப்ட் கிளாரிட்டி கொடுத்துட்டேன். அதனால இது வந்து ஒன்றுமே கிடையாது. இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண என்ன பண்ணலாம், நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். அதனால மேக்ஸில் இந்த 10 கொஸ்டின்ஸை பக்காவாக போடணுன்றதுல மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம போட்ட எஃபோர்ட்டுக்கு அதுதான் என்ன சொல்கிறது, அதுதான் அதனுடைய டிவைடண்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ நைஸ் டே. ஏது டவுட்லாம் இல்லைல்ல? எது டவுட்லாம் இல்லைங்களா? இல்லைங்க சார். No, sir. ஓகே மேம். சொல்லுங்க மேம். ஓகே, கிளியருங்களா? எது டவுட் இல்லை? இல்லைங்க ஓகே சார். சார், டவுட். கிளியர். ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ நைஸ் டே. தேங்க்யூ சார். ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ.